ஹாய் டா, அன்றைக்கி பார்க்க போகிறது மினிமம் ஒன் ஷாட்டர் ஓகேவா. அது நேம் வந்துட்டு மை பர்சனல் ரீடர். ஓகே, உங்களுக்கு மினிமம் பிடிக்கலாம் பாருங்கள், எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டுருக்கா ஓகேவா. ஹைட் கமெண்ட்ஸ் போடாதீங்க. அப்புறம் ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு டேம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பசங்க வெளில போய்ட்டு உள்ள வராங்க. ஜம்காயெல்லாம் வாங்கிட்டு விளையாடிட்டாங்க, எல்லாமே வாங்கிடுச்சு பாசிட்டு கொடுத்துட்டு வராங்க. இப்போ இப்போ 2 பசங்க கிச்சன் இருக்காங்க, குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் ஓடி வந்துட்டு சின்ன ஹேங் சுகா ஹேங் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. டே ஜிம் வந்துட்டு சொல்லிட்டாங்க, வந்துட்டு பாருங்க சொல்லிட்டுறாங்க. ஜிம் கை காட்டுறாங்க, பார்த்தா அவ்வளோ டிம்பி இருக்குது. டே என்ன இப்படி வாங்கினீங்க சொல்லிட்டாங்க. ஃப்ளேவர் நிறைய வந்துருக்கும் ஓகேவா, வச்சுக்கலாம் வச்சு குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன் போய் வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம செக்கி பார்க்குறேன் ஃபுட் ரெடியாக ஹேங் சொல்கிறாங்க. ரெடியாக பாரு சொல்கிறாங்க. அப்புறம் செக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க ஹேங் ஸ்பைசி பத்தலை சொல்கிறாங்க. என்ன ஸ்பைசி பத்தலையாட்டே, இதுக்கு மேலே போட்டு நாக்கு வெந்துருண்டா சுகர் என்ன சொல்கிறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு காரம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா நீ ஜிம் எப்போ இவ்வளோ காரத்தை சாப்பிட்றீங்க, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. அதுவும் தண்ணி டேலண்ட் வரும் சொல்லுங்க, எதுக்கு காரம் சாப்பிட்டு டேலண்ட் வருமா சுகர் கேட்குறாங்க. அப்படிலாம் எங்களால் அவ்வளோ எவ்வளோ காரம் சாப்பிட முடியும் தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி பார்த்தேன் காரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து வாயில் வச்சு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதனால் அங்கே பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது கொடுங்க சொல்லிட்டு ஒரு சில்லி எடுத்து கட் பண்ணுறாரு. இது போடாத ராஜுன்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் தனியாக போட்டுக்கலாம், எனக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன சுகர் சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு கூட ஸ்டொமக் எரியுன்னு சொல்கிறேன் லாஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஆமாம் லைட்டாக எரியும் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவ்வளோ ஸ்பைசி சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பைசி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க அப்படி சொல்லு, ஸ்பைசி சாப்பிட்டு தான் திருப்தி கிடைக்கும் தெரியுமா, சிலிண்டருக்கு சாப்பிட்டு அந்த ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. டே என்னெல்லாம் அவ்வளோ ஸ்பைஸை சாப்பிட முடியாது ராசுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்த்தா நிறைய ஸ்பைஸை கட் பண்ணி போடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோதான் அரேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. அவ்வளோதானே அவங்க சொல்கிறாங்க. ஏன் ஹெல்ப் பண்ண வா சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, போயிட்டு டே ஜோப்பு அப்படி நம்ம ஜிம் எல்லாரும் ரூமில் இருக்காங்க, கூட்டிட்டு வரையா ஃபுட் ரெடி சொல்கிறாங்க. இப்போ அப்படியா அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே போகிறேன் அந்த ஜிம் ஓடி போயிடாரு. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. சமைக்க விட்டா இருக்காங்க நம்ம ஜிம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் தொட்டுருன்னு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுகர் அவங்கள்ட்ட ஒன்று பேசணும்டா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இந்த நம்பிடும் ஏன் கான்செப்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கான் சொல்கிறாங்க. அப்செட்டாக ஆமாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அப்புறம் ஹாப்பியாகவே இல்லையே ஒரு மாதிரி சேடாக சொல்லிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கம்பெனியில் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் தான் அப்படி இருப்பார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம கான்செப்ட் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஒரு யாருக்கு ரீசன் சொல்கிறேன் யார் தெரியுமா நீங்களாக தான் சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் அப்படி ஒரு வாரம் உட்காந்துருக்கேன் சொல்கிறாங்க. டே நீ எதுவுமே பண்ணலாம் கூட கியூட்டான கேட்டுடா, அவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. என்னவோ சொல்கிறாங்க. ஏன்டா நீ படக்கு சும்மா இல்லாமல் மேரத்தான் ஓடி கை காலம் நீங்க வச்சிருக்கியா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. டான்ஸ் கூட பண்ண முடியாது சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம சுவா சொல்கிறாங்க. அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்களா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஆர்மிஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்களா, அதை நம்ம ஜிம்மின் போதும் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. எல்லாருமே தான் கஷ்டப்படுறோம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்கிறாங்க. இந்த 3 பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம விமின் குக்கு சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்கிறாங்க. அவங்க தான் மேக்னே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி ஹேங்க தான் நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவர் ஆர்மிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு தெரியுமா சொல்கிறாங்க. நீ அவன் டிஷர்ட் போட்டு தூக்கி சுற்றிட்டு என்னடா விளையாட்டது சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. ஏன் ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா உங்கள் ஆப்ஸை ரிவ்யூ பண்ணுறீங்களே சொல்கிறாங்க. எங்கள் ஆப்ஸ் தான் ஆர்மிஸ் ஆல்ரெடி பார்த்துறாங்களே சொல்கிறாங்க. அதான் அதே ஒரு இதை பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு சற்று ஜெக்கே சொல்கிறாங்க. சரி சரி சொல்லிட்டு இப்போ அவருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிம் போகிறாங்க. டே கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. உள்ளவடா சொல்கிறாங்க. நான் உள்ளலாம் வரலவா ஃபுட்டு ரேட்டும் சாப்பிட்டு வா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி சரி அப்படி சொல்லிட்டு நம்ம டே உள்ள வச்சு வராங்க. இப்போ ஜிம் இன்னொரு போய் நாக் பண்ணுறாங்க. அப்படி ஹேங் சொல்கிறாங்க. ஜெவ் பார்க்க என்னடா சொல்லி பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அதுவா மேக்கப் ரூம் பண்ணுறீங்கடா சொல்கிறாங்க. அதான் அங்கே ரூம் பண்ணிட்டாங்களே சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க லைட்டாக தான் பண்ணாங்க, டீப்பாக க்ளீன் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி வாங்க ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியே அமைச்சிட்டாங்க. சரி சார் ஜிம் இன்னொரு ரூம் போகிறாங்க. அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கும். இந்த டேமில் தான் லாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம் போகிறாங்க. போயிட்டு டோர் நாக் பண்ணிட்டாங்க. ஹேங்ஸ் ஜிம்மு கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க பசங்க பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஃபுட்டு ரெடி ஆச்சு வரீங்களா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கல ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் பசிக்கல டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. ஏன் பசிக்கலா சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்துருப்பாங்க. செம்ம ஹாட்டா அப்படியே பாடியில் வெட்டா அவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க. இப்போது அந்த பசங்க பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சாப்பிட சொல்லி ஜின்னு கூப்பிட்டாங்க. ஜின்னு என் கூப்பிட்டாங்க. ஓகேவா சாப்பிட்டு வாங்க வந்து சாப்பிட்டு வந்துடுவீங்க. எனக்கு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணியாச்சு. அவுட் ஃபுட்டு டெய்லி சாப்பிட்டாக்க ஒதுக்கான்னு சொல்லிட்டு ஹேங்க கஷ்டப்பட்டு குக் பண்ணுறாங்க. வாங்க வந்து சாப்பிட்டு வருவீங்க சற்று ஜிம் கூப்பிட்றாங்க. அப்படிக்கான ஐஸ் ஃபுல்லாக பாடியில் தான் இருக்குது. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். ஓகே வாங்க அது போக சொல்கிறாங்க. ஏன் போகணும் சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டு வேணும் சொல்கிறேன் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே போயிட்டு சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜிம் பார்க்குறாங்க. நம்பிட்டு ஹேங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. நம்பி போயிடறாங்க. ஒன்றும் இல்லையே சொல்கிறாங்க. இல்லை ஒரு மாதிரி சேடாக இருக்க மாதிரி இருக்குது, எது ப்ராப்ளமா ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. எனக்கு இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா நீங்கள் இது போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மிங் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. வெளில எந்த ஒரு ஸ்டாஃப்மே அங்கே இல்லை. இப்போ நான் ஜிம் தான் டோர் லாக் பண்ணுறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அமைதியாக கேஷ் இருக்காரு. ஒரு போய்ட்டு ஹேர்லாம் வைப் பண்ணிருக்காங்க. ஜிம் நம்பிச்சு கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு அமைதியாக இருக்காங்க. உங்கள் பாருங்கள் உங்களை தான் மிஸ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு அமைதியாக இருக்காங்க. உங்கள் பாருங்கள் என்னங்க ஜிம் கூப்பிட்றாங்க. நம்பி பார்க்குறேன். என்ன கேட்குறாங்க.
என்னாச்சு மிஸ்ன்னு சொல்கிறேன் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி நம்ம இருக்காங்க இங்கே பாருங்க கான்செப்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்தீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் சடந்தியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை அது சொல்கிறாங்க. நீ ஜாலியாக தானே இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ ஜாலியாக தானே இருக்க, நீ ஹாப்பி தானே இருக்கா அப்படின்னு நம்பி கேட்குறாங்க. அச்சோ என்னாச்சு ஏன்னு பேசிட்டு இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. எனக்கு நம்பி தான் எனக்கு ஒன்றும் ஓகே இது போறியா சொல்கிறாங்க. ஏன் போன்னு சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. இங்கே பாரு என்னோட ரொம்ப முக்கியமாக எனக்கு ப்ரைவசி வேணும் சரியா சொல்கிறாங்க. ஓ இவங்க ரொம்ப ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறேன். ஓகே ஜிம் தான் போட போகிறாங்க. டக்குன்னு ஜிம் நம்பி ஜிம் எடுத்துறாங்க. க்ளோஸ் ஆகிட்டு இது பிரிண்ட் பண்ணுறாரு ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்பி ஜிம் ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து பயந்து போயிடுறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. என்னை பொசு வாக்கா சொல்லி எத்தனை சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. நன்றி சொல்கிறாங்க. எத்தனை நன்றி சொல்லியிருப்பேன். என்னை பொசு வாக்காத என்னை பொசு ஃபீல் பண்ண வைக்காத எத்தனை சொல்கிறாங்க. ஓகேவா ஆனால் கேட்குறேன் நீ அடங்குற நீ நம்பி கேட்குறாங்க. நான் நம்பிடா சொல்கிறாங்க. இப்போ கூட பேர் ஃபோன்ஸ் எல்லாம் போகிறல சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஃபோன்ஸ் எல்லாம் போகிறல ஹஸ்பண்ட் இருக்க நீ அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறான் என்ன நினைக்கிறான் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறது என்ன புரியல நம்பி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பியும் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சாரி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டீங்களா சொல்கிறாங்க. கொஞ்சம் இல்லை ரொம்ப நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்பி நான் சொல்கிறேன் இந்த டூர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா ரொம்ப ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ண நினச்சி சொல்கிறாங்க. நம்பிச்சுனா இப்படி பேசாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். ஏன் பேசக்கூடாது சொல்கிறாங்க. பாருங்க இப்படிலாம் பேசக்கூடாது ஓகேவா நீங்கள் தானே சொல்லுவீங்க நீயா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அதான் பிடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுகிறேன் என்ன அர்த்தம் ஜிம் கேட்குறாங்க. ஜெமி நான் நீ யாருன்னு சொன்னது உனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்க பற்றி யோசிக்காத மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது கவலைப்படாத நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை லவ் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க விட்டு தள்ளி போட்டோம் அப்படி நான் சொன்னேன் சரியா. ஆனால் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறது தெரியுமா சொல்கிறாங்க. யோசிக்கிறதே இல்லையா மனத்தை யோசிக்கிறதே தெரியுமா உனக்கு பிடிச்சது மட்டும் நீ பண்ணிட்டு இருக்க நான் வந்து எனக்கு எதனா பிடிக்காத சொல்கிறேன் அதை பண்ணிட்டு இருக்கேன் நேற்று எதுக்காக உன்னுடைய ஆப்ஸை காமிச்சா சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் ஃபண்ணுக்காக நானும் ஜெயிக்கணும்னு சொல்கிறேன் அதான் கேட்குறேன் எதுக்கு அப்படி பண்ண அத்தனை பேருக்கு முடியாதுன்னு சொல்லி டிஷர்ட் கிளிக் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் சும்மா தான் நம்ம டிஷர்ட் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு புரியல வந்துட்டு பண்ணாதன்னு லாஸ்ட்னு சொல்லிட்டேன் நான் வந்துட்டு லாஸ்ட் என்ன சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாத எத்தனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கேட்குறாங்க. இப்போ ஜிமி தான் நம்பினா அது மேனேஜர் பண்ண சொன்னாங்க. நம்பினா சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு புரியல எல்லாமே அவர் சொல்லிட்டு நீ பண்ணுவியா அவன்கிட்ட சொல்லிட்டானே அவர் சொல்லிட்டு தெரிஞ்சு பண்ணாது உனக்கு என்ன தோணும் நீ பண்ண சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தப்பு தான் சாரி ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. இல்லை எல்லாத்தையும் மட்டும் தப்பு தான் சாரின்னு கேட்டால் சரியாயிடுமா கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கோவம் இருக்கும் மேலே சரியா எனக்கு அந்த கோவத்தோடு காட்டு தெரியல ஒன்றும் சொல்லாக்க என்ன ஃபோக்கஸ் பண்ண பார்க்கணும் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷன் ரீசன் நான் சொல்கிறாங்க. இல்லை நீ இல்லை சரியா சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஒய்ஃப் ஓகேவா நீ இல்லை நீ ஜஸ்ட் பேண்ட் மெம்பர் தானே எனக்கு நீ ரீசன் ஓகேவா என் ஒய்ஃப் தான் எனக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஒய்ஃபும் நான் தான் பேண்ட் மெம்பர் நான் தானே ஜிம் சொல்கிறேன். நம்பி பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம் சொல்லிட்டு நம்பினா அங்கே பாரு கோவமாக இருக்கியா கோவமாக திட்டு அடிச்சுக்க சரியா எதுக்கு இப்போ அப்செட்டாக இருக்கு நீ அப்செட் நான் அப்செட்டாக இருக்க முடியும் நான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா நான் எனக்கு பார்த்து அப்படி தெரியலையே சரி அன்றைக்கி என் பக்கத்தில் உட்கார வந்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி ஏஞ்சி பண்ண சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் டக்குன்னு எதிர்க்கு ட்ரை பண்ண கேட்குறாங்க. இல்லை மேனேஜர் சொன்னாங்க சொல்கிறாங்க. என்ன சொன்னார் சொல்கிறாங்க. ஜேகே பக்கத்தில் இல்லைன்னா சொல்கிறேன் என்ன ஷோவா பக்கத்தில் உட்கார சொன்னாரா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் ஹேட்டை செக் பண்ணுறாங்க. அவர் சொன்னால் அப்படி கேட்டுருவா கேட்குறாங்க. இல்லை அப்படி சொன்னாங்களா தான் சரி ஓகே உன் பக்கத்தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியல அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜேக்கெட்டு தள்ளி வைக்கிறான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அது ஒன்று கம்பெனி பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் பர்சன் விஷயம் ஓகேவா என்னோட ஒய்ஃப் என் பக்கத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் நானும் உனக்கு எவ்வளவோ பிடிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஆனால் சார் வந்துட்டு அப்படியே போயிட்டு மேக்னெட் மாதிரி அவங்க தான் போட்டுக்கிறீங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்பினா அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க யார் நான் நம்மளோட மாதிரி கேட்குறாங்க. நம்பினாங்க பார்த்து பேசாத நம்ம ஒய்ஃப் அது மறந்து பேசாத ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. நானும் இப்போ அமைதியாக பேசினேன் தான் ஓகேவா இல்லை எனக்கு வர கோவத்துக்கு எனக்கே சொல்கிறாங்க. இதுதான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்பினா நீ என்ன சொன்னேன் நம்ம கரியர் ஸ்பாயில் ஆகிடும் நம்ம போய் சொல்லக்கூடாது நீ தானே சொன்ன ஜிம் கேட்குறாங்க. அதனால் நீ கரெக்டாக இருக்க வரைக்கும் ஓகேவா நான் சொல்கிறது நீ ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணாமல் போயிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. உனக்கு எதாவது சொல்கிறாங்க அது சும்மா மேனேஜர் பண்ண சொன்னாங்க அதான் ஓகே மற்றபடி எதுவும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. சரி ஓகே கான்சர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கான்சர்ட் முடிச்சு டேமுக்கு வந்தோம்னா சொல்கிறாங்க. ஆமாம் என் பக்கத்தில் வரும் போன இல்லை சொல்கிறாங்க. கால் சொல்கிறாங்க. சரி பஸ்ஸில் வரும்போது தெரியாத உட்காந்து காரில் வரும்போதும் வேறக்கா ஏன்னா ஜின்னு கூட வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே டேமுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்க பேசல உன்னை பார்க்க ரூமுக்கு வந்தேன் நீ ஜெக்கி கூட எவ்வளோ பேருக்குன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறோம் நான் கேட்குறாங்க. அது ஜஸ்ட் டின்னர் வாங்க தான் போனேன் வேறு எதுக்கும் போகல ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன இன்ஃபார்ம் பண்ணியா கேட்குறாங்க. தப்பு தான் சொல்ல மட்டும் தப்பு தான் மன்னிச்சிக்கோ ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி பார்க்கல எல்லா தப்பும் பண்ணிடுறேன் கடைசியாக நம்பினா சொல்கிறேன் என்ன பண்ணுறான் அவனை கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு நீ தானே சொல்லுவேன் எனக்கு ஒரு குழந்த மாதிரி நீ என்ன பண்ண போகிறதுக்கு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறதுக்கு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டுருக்கியா சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா அங்கே பாருங்களேன் ஜிம்மி சொல்கிறாங்க. பக்கத்தில் சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் சாதாரணமாக தாங்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலையே நீ ரொம்ப ஜாலியாக தானே இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை லாஸ்ட் வீக் உனக்கு ஸ்டமக் பெயின் வந்தப்போ நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அது ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட சொல்லுவாங்க அவ்வளோ சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கி நீ நான் ஜேகே ஃபுட்டு சேர்ந்து அதை சாப்பிட்ருக்கல சொல்கிறாங்க. சார் நம்பி நான் சொல்கிறாங்க. எனக்கு நின்று நினச்சிட்டு இருக்க எல்லாரும் இருக்காங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நினச்சிட்டு இருக்கியா சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க அதனால் எதுவும் சொல்ல மாட்டேன்
அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டாங்க, லீடராகவும் சரி ஒரு ஹஸ்பண்டாகவும் சரி எல்லா இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுவோம் சரி, எல்லா இடத்துல பார்த்துக்க நினைக்கிறேன். ஆனால் நீ வந்து அப்படி கேர் பண்ணுறதே தெரியுமா? நீ ஜஸ்ட் வீட்டில் தான் மட்டும்தான் ஹஸ்பண்ட் மேலே பாசமாக அப்படி இருக்குமா அப்படி இருக்கா சரியா ஒரு ஒய்ஃபா இங்கே வந்து பார்த்துட்டு கேட்குறீங்க யாரும் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உங்களை யாரும் மாதிரி சொல்கிறாங்க அப்படி தான் தெரியும், அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை நம்பிச்சு நான் சொல்கிறாங்க இதை வெளில போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு போகல இப்போ வரைக்கும் பாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி ஜிம் வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட கூட்டி வர சொல்லி தான் வந்திருக்கேன், ஏன்னா நீ எனக்கு தெரிய வந்திருப்பியா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லி எல்லாம் வந்துருப்பேன் நீ பாட்டுக்கு சாப்பிட்டு அப்படி ரொம்ப போய் தூங்கிட்டு அவ்வளோ தானே சொல்லிட்டாங்க. 2 weeks நான் எதுவும் பனிஷ் பண்ணல சாருக்கு அந்த தைரியம் நான் சரியா சொல்கிறாங்க. நம்பியா சொல்கிறாங்க அதை நான் 2 weeks எனக்கு பனிஷ் பண்ண வச்சிருக்கேன் கான்செப்ட் நடக்குது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன், அதை அவனுக்கு நான் கொடுத்த ஃப்ரீடம் தான் இப்படி எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னா ஆமாம் நான் கொடுத்த ஃப்ரீடம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. நம்பி அப்படி பேசாதீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க இல்லை இல்லை நான் தப்பு ஏமாத விட்டு நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஃப்ரீடம் கொடுத்துட்டேன் போட சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டேன் ஓகேவா தப்பு ஏமாத அப்படி சொல்கிறாங்க. நம்பினா அங்கே பாரு சொல்கிறாங்க, அவங்க பாரு இன்னைக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நம்பியா சொல்கிறாங்க நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் ஓகேவா நீ ஏன்ட்டு பேசினா கூட அமைதியாக இருந்திருப்போம் ஓகேவா அப்படியே ஷோ பண்ணி காமிக்க எல்லாருக்கிட்டையும் அப்படி சொல்கிறாங்க. நம்பினா சொல்கிறாங்க சொல்லி அப்புறம் அன்னைக்கு எங்கே கை வச்சா சொல்கிறாங்க. அது ஜஸ்ட்டு சொல்கிறாங்க சொல்லி எங்கே கை வச்சா அப்படி சொல்லிட்டு நான் நம்பிச்சிருந்தா அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மில் பிஞ்சு பண்ணுறாங்க ஜிம்முக்கு அவ்வளோதான் நம்பிச்சோம் ஜிம் கத்துறாங்க ஜிம் நம்பி சொல்கிறாங்க நம்பினா ப்ளீஸ் நம்பினா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க நம்பி பண்ணுவேன் பண்ணுவேன் கேட்குறாங்க பண்ண மாட்டேன் விட்டு ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க நானும் பொறுமையாக இருக்கேன் சரி ஓகே கம்பெனி சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு நான் இவ்வளோ பொறுமையாக இருக்க சரியா அவங்க சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இவங்க மற்றவங்க பண்ணுறாங்களே எனக்கு கேட்குறாங்க. அதை சொல்லுவாங்க அங்கே சுகா கிட்ட கூட நிறைய சொல்கிறாங்க சுகா எனக்கு கண்டுக்கிறானா அவனுக்கு எது பண்ணல அவன் பிடிச்ச மாதிரி தான் இருக்கான் ஆரம்பிச்சு லவ் பண்ணல நம்ம எப்படி இருந்தாலும் ஆரம்பிச்சு லவ் பண்ணுவாங்க ஓகே அப்படி தான் இருக்குன்னா எதுவும் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஷிப்பிங் வந்து ஜஸ்ட் ஆரம்பிச்சு ஹாப்பினஸ் ஓகே அது ரியல் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க ஜிக்குக்கு மினிமம் அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க மினிமோனே ஜிம் சொல்கிறாங்க ஆமாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்க போகிற நம்பி சொல்கிறாங்க. அதில் ரியல் ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க ஆமாம் ரியல் தான் சரி ஜிம் நம்பி சொல்கிறாங்க. உங்கள் பார் நம்பி தான் சொல்கிறாங்க நம்பின் போய்ட்டு ஜிம்மில் ஜஸ்ட் இன்வைட் பண்ணுறாங்க அவ்வளோ ஜிம் வெயில கத்துறாரு நம்பி ப்ளீஸ் நம்பி ஜிம் சொல்கிறேன் நம்பி பார்க்குறேன் வலிக்குதான் கேட்குறாங்க வலிக்கு சொல்கிறாங்க வலிக்கிட்டும் நம்பி சொல்கிறாங்க. ஸோ வலிக்கிட்டு நம்பிஜன் அப்படி பண்ணாத ஜிம் நம்பிஜன் அடிக்கிறாங்க இப்போ ஜிம் நம்பி பார்க்குறாங்க போய் ஹேண்ட் எடுத்து ஃபைட் பண்ணுறாங்க அச்சோ ஜிம் கத்துறாங்க நம்பி பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாக்குவியா இந்த கைத்தில் அவனுக்கு டச் பண்ண சொல்கிறாங்க இந்த கைத்தில் நான் டச் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஐயோ இதே சொல்லிட்டாங்க நம்ம டிஷர்ட் லிப் பண்ணுவேன் சொல்கிறாங்க லிப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஷோ ஆஃப்டர் ஷோ பண்ணுவா சொல்கிறாங்க பண்ண மாட்டேன் ஜிம் சொல்லி நம்பி பார்க்குறாங்க. அப்படி ஜிம் இப்போ நம்பிஜன் நிறைய கேட்குறாங்க ஜிம்மெல்லாம் ஆன்சர் பண்ணவும் இல்லை ப்ளீஸ் நம்பிஜன் ஜிம் சொல்கிறாங்க நம்பி இந்த பக்கம் ஜிம் ஷர்ட்டுக்கு அரும் படிக்கிற போட்டிருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க ஐயோ நாளைக்கு வர சொல்லிட்டாங்க இப்போ பைக் பார்க்கலாம் கொடுக்குறாங்க நாளைக்கு வந்துட்டு பண்ணுறேன் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் டிஷர்ட் போட்டு ஓகே போட்டு நேரத்துக்கு காட்ட சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் நல்லா அழகாக வந்து கிளிக் பண்ணி காட்ட சரியா சொல்கிறாங்க. பாருங்க என் ஹஸ்பண்ட் கொடுத்த லவ் பைட் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஐயோ ஒரு பண்ணா நம்பினா ஜிம் சொல்கிறாங்க இது வந்து மேனேஜ் வந்து பண்ண சொல்கிறேன் எனக்கு மேனேஜர் தான் சொன்னார் ஓகேவா அதனால எனக்கு பண்ண சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நீயே பண்ணிட்டு அவர் படிப்போம் யார் சொல்கிறாங்க அப்படி இல்லவே ப்ராம்ஸ் அப்படி பண்ணுறது எனக்கே ஒரு ஷையாக இருக்கும் சொல்கிறார் உனக்கு நீ ஷையாகிறியா கேட்குறாங்க ஆமாம் ஷையாக சொல்கிறாங்க நம்பர் 1 பிள்ளாட்டி பாய் நீனே சொல்கிறாங்க நான் அப்பெல்லாம் இல்லை தெரியுமா சொல்கிறாங்க யார் நீ சொல்கிறாங்க நான் பார்க்குறேன் பண்ணுறேன் சொல்கிறாங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜிம் சொல்கிறாங்க நம்பிட்டு பார்க்குறாங்க நம்பிட்டு பைட் பண்ணுறாங்க சீக்ஸ் ஆப்ஸ்லாம் பைட் பண்ணுறாங்க ஜிம்முக்கு வலிக்கு தாங்க முடியல இப்போ ஜிம் கெஞ்சுறாங்க நம்பி நான் வலிக்குது நம்பி நான் சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க வலிக்கிட்டு தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அடங்கும் சரியா சொல்கிறாங்க. ஐயோ நாளைக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கே அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க பண்ணு சொல்கிறாங்க ஐயோ முடியாது இப்படி பண்ணால் நான் எப்படி இருந்துச்சு நடக்க கூட முடியாது ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க எனக்கு ஆமாம் அப்புறம் சிவாங்க எங்கள் மாதிரி நானும் அப்புறம் எதுவும் நடக்கணும்னு சொல்கிறாங்க அவர் மேரத்தனுடைய ஒரு கை கிளம்பிங்க இருக்கு அப்புறம் நானும் அப்புறம் தெரிஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க அவரே மேரத்தன் ஒன்றாரு எனக்கிட்ட என்ன பதில் சொல்லுவான் ஜிம் கேட்குறாங்க நம்பி பார்க்குறாங்கன்னு சொல்ல சரியா ஹஸ்பண்ட் பனிஷ் பண்ணிட்டான் சொல்லி சரியா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நான் என்ன சொல்லுவாங்க பார் நம்பி ஜிம் சொல்கிறேன் நம்பி கேட்கறதவே இல்லை அங்கே பைட்ஸ் ஒரு மாதிரி இருக்காங்க பைட் பண்ணிட்டு இருக்காரு வலிக்கு ஜிம் பார்க்குறாங்க சாஃப்டாக பண்ணாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொடுக்குற அப்போ பண்ணுறாரு ஜிம் பார்க்குறாங்க நம்பி பார்க்குறாங்க பனிஷ்மெண்ட் அப்படி தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க எதுவும் ரொமான்டிக் இல்லை சரியா சொல்ல பனிஷ்மெண்ட் நம்பி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் ரொமான்டிக் பண்ண ரொமான்ஸாக வந்துட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க என்ன சொன்னால் கேட்குறாங்க ஒன்றுல சொல்கிறாங்க எப்போதும் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாரு என்னைக்கு ரொமான்டிக்காக இருந்திருக்காரு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்பி லெக்ஸ்லாம் பைட் பண்ணுறாங்க ஐயோ வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க நம்பி பார்க்க வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு டைம் போயிட்டே இருக்கு ஜிம்மால முடியல ஜிம் நம்பி நான் ஜிம் கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க ப்ளீஸ் நம்பி நான் ஜிம் கெஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நம்பி அப்படி இருக்கு ஒரு மாதிரி இப்படி இருக்காரு இப்படி கத்திட்டு இருக்காரு பக்கம் ஜிம்ல வந்துட்டு பையன்ல அப்படி இந்த ஒரு 4 பர்சன்ட் வந்துட்டு இருக்காங்க ஏண்டா இப்போ நம்ம கேட்கறதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படி கேட்குறாங்க இப்போ ஒரு பர்சன்ட் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோமே இதெல்லாம் உண்மையா இல்லை எனக்கு எதுவும் நான் இது இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கேன் அப்படி கேட்குறாங்க இமேஜினேஷன் வேர்ல்டில் இல்லை ஓகே ரியல் சொல்கிறாங்க ரியலா இல்லைடா சாப்பிட கொடுத்துருவான்னு நம்ம சொல்லணும் அங்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது ஸ்டில் அவங்க வரல ஆனால் இந்த பக்கம் என்னமோ பேசிட்டு இருக்காங்க சரியா கிளியரா புரியல ஆனா அவங்க கத்துற சவுண்ட் கேட்கறாங்க எதுக்கு கத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க இப்போ
ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நம்ம டோர் ஓப்பன் பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு நம்ம ஜேஹோப்பு ஜேகே அண்ட் டேடா ஓகேவா சுகாவை தவிர 4 பேர் இருக்காங்க. அதை சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க ஏதாவது நம்மளுக்கு ஃபைட் இருக்குமோ சொல்கிறாங்க. ஃபைட்டு ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம நம்மள ஃபைட் பண்ண மாட்டேன் யாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோண சொல்கிறாங்க. அப்படி அம்மா டோரை லாக் பண்ணி பார்க்கலாமா சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. டோர் லாக் ஆகிருக்கு. இன்சைட் லாக் ஆகிருக்கு சொல்கிறாங்க. இன்சைட் லாக் ஆகிருக்கு ஆமாம் சொல்லி இப்போ நம்ம ஜேகே காதை வச்சு கேட்குறாங்க அந்த டோரில். இந்த பக்கம் ஜிமின்டா நம்பிட்டு பேக் பண்ணிட்டாங்க. நம்பிடா பேக்கிங்கோ ஸ்டாப் பண்ண நம்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் நம்ம சார் ஃபஸ்ட்டு வாக்குவியா இனிமேல் ஜெக்கிட்ட போவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் ஜெக்கிக்கு அது கிளியராக கேட்டுட்டு தெரிஞ்சு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அட கடவுளே சொல்கிறாங்க. என்னடா கேட்குறாங்க. அவன் பெக் பண்ணுறாங்க. ஆன்சர் பெக் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அவர் வந்து பனிஷ் பண்ணுவார். பனிஷ்மெண்ட் ஆசை வேட பார்க்குறேன். எனக்கு அங்கே யாருமே லவ் பண்ணல அவங்க 2 பேர் தவிர. என்ன பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அவன் பெக் பண்ணுறான். வந்து ஜெக்கி பக்கத்துக்கு போவேன்னு கேட்குறாரு. வந்து போக மாட்டேன் சொல்கிறான். எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பூர் மாதிரி பார்த்தாங்க. அவருக்கு சுத்தமாக யாரும் கெஸ் பண்ண முடியல. அவருக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு பேச இப்போ நம்ம பாருங்க ஹோபி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்ன யோசிக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு புரியல இங்கே என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு என்ன சொல்ல தெரியும். ஜின்னு பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பர்சன்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ யாரும் சொல்கிறாங்க வாங்கடா சொல்லி டக்குன்னு 3 பேர் ஹேண்டை பிடிச்சி கொடுப்பாரு. போய் பார்த்தா அந்த பக்கம் சுகர் பழம் ஃபுட்டெல்லாம் சோப்பு டேபிள் சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்க என்னடா சொல்லிட்டு இங்கே பாரு உட்கார சொல்கிறாங்க. இப்போ சுகா உட்கார என்னாச்சு கேட்குறாங்க. இந்த ஜிம்முக்கு நம்பிச்சிருக்கு என்னடா போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியும் நீ எல்லாரும் ஈஸியாக கெஸ் பண்ண ஓகேவா சொல்லி அவங்க என்னடா போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட சின்ன கேட்குறாங்க. இப்போ சுகா என்ன போயிட்டு இருக்கோம் ஜஸ்ட் லீடரு அப்புறம் பேட்மிண்டன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லை எதுவும் சம்திங் இருக்குது ஓகே உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு நீ நம்ம ரொம்ப க்ளோஸ் ஓகேவா அவங்கள்ட்ட நிறைய ஷேர் பண்ணுவேன் எனக்கு தெரியும். இப்போ நீ சொல்கிறாங்க. இந்த ஜிம்மின் கூட நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களா க்ளோஸ் இல்லைடா சுகா கேட்குறாங்க. இல்லை நாங்களும் க்ளோஸ் நீ எங்களோட எக்ஸ்ட்ரா க்ளோஸ் ஓகேவா எனக்கு தெரியும். எனக்கு நீ அவங்க கூட சாவன போவேன் ஈவன் நஞ்சு கூட போவான் சரியா அப்போ 2 பேர் கூட கடுப்பாக தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் இது நஞ்சு ஆன்சர் அவரை பார்த்து பேசுவார் இன்டர்வியூவாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் அதுலேயும். ஆனால் எனக்கு அவரே சொன்னார் நானும் ஜிம்மி கூட சாவன போனேன்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்போது ஜிம்மின் பேனிக் ஆனா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சுகா ஒரு பார்க்குறேன் சொல்லிட்டு அவன் பேனிக் ஆனா நீ சொல்லிட்டு அவன் கேஷுவலாக இருந்தான். ஆமாம் நாங்கள் போனோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்பிட்டு போனேன் நாங்கள் 2 பேர் போனோன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாயிட்டான். ஒரு மாதிரி யோசிச்சிருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு நம்மகிட்டே கேட்குறாங்க. அதே நீ அன்னைக்கு கேட்க பண்ணி கேட்குறா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. அன்னைக்கு பார்த்தா எதுவும் கேஷுவலாக எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தா சொல்லிட்டு என்ன நினச்சி அப்படி சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பா அமைதியாகவே இருக்கிற போய் அடைஞ்ச மாதிரி இப்போ ஜெயிக்க பார்த்துங்க அங்கே போட்டு செக் பண்ணுறாரு. என்னடா ஜெயவை பார்க்குறீங்க நீங்கள் எங்கிட்ட போய் அடைஞ்ச பண்ணிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறீங்க. எனக்கு அங்கே கேட்டதுலாம் ஒரு மாதிரி ஆக்குவதாக இருக்குடா சொல்லிட்டாங்க. ஆக்குவடாவா அப்படி சொல்லிட்டு ஜெயவை பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் அவன் எனக்கு பெக் பண்ணிட்டு இருக்கான் எதோ பண்ணிட்டு இருக்கான் சவுண்டு கேட்குறா சொல்லிட்டு நம்ம ஜெனி கேட்குறாங்க. புரியாமல் இருக்குடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகார்ட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னடா ஸ்மைல் பண்ணுறா சொல்லிட்டாங்க. டே அவங்க மேரிட்ரா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு 4 பேருக்கு பயங்கர ஷாக்கு. டே சுகா அங்கே பாரு இந்த மாதிரி பெரிய விஷயத்தான் சொல்ல வைக்கேன் பயமாக ஆக்சிடென்ட் இருக்காம இவ்வளோ பெரிய ஷாக்கெலாம் கொடுக்காத ஓகேவா ஏதோ குண்டு தூக்கி மேலே போட்ட பிறகு சொல்லிட்டாங்க. குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கா ஆமாம் சொல்லி என்ன சொல்கிற கேட்குறாங்க. டே அவங்க மேரேஜ் ஆனவங்க சரியா சொல்லிட்டு அவங்க மேரேஜா நம்ஜுன்னு ஜிம்மிடுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு வேடா கேட்குறாங்க. ஏன் நம்ஜரா ஏன் ஜின்னு இப்படி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இல்லைடா நீ சொல்கிற விஷயம் அப்படி இருக்குடா உண்மையாகவே நம்ஜனும் ஜிமினும் மேரிடா கேட்குறாங்க. மேரிடா சொல்கிறாங்க. எப்போடா சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் டேஸ்க்கு வந்து மேரேஜ் சொல்கிறாங்க. இல்லை அவங்க லவ் பண்ணாங்களா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. யாங்க சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஒரு டைம் கூட நான் அந்த ஜிம்முக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ தேட்டர் இருக்குதா சொன்னேன். நான் சொன்னேன் நானும் வரேன் சொல்லிட்டு. அப்போ சொன்னேன் இல்லை நான் இல்லை வேண்டாம் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் சொன்னேன். அப்போ நான் கேட்டேன் நீ தனியாக போயிருக்க சொல்லிட்டு. அப்போ சொன்னேன் இல்லை நம்பி கூட போயிருக்கேன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் பேசுறதுக்குல எனக்கு ஒன்றும் டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம ஜெக்கே கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஆளுக்கும் டவுட் வருது. இப்போ ஒவ்வொரு யோசிச்சு பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அன்றைக்கி லாஸ்ட் டைம் ஒரு செயின் ஒரு வாங்கினாரு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. எப்பவுமே இந்த கிஃப்ட் வாங்க ஷேர் பண்ண யாருக்கிட்டையும் சொல்லுவார் இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு ஓப்பனாக சொல்லுவார். ஆனால் அந்த கிஃப்ட் அது வாங்கினார் அதை செயின் வாங்கினார் பர்ச்சேஸ் பண்ணார். அதை பார்த்தேன். ஆனால் அவர் ஜிம்முக்கு அடுத்து இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்லவே இல்லை நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அவனுக்கு அப்புறம் சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆமாம் அவங்க லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க ரொம்ப வருஷமா சொல்கிறாங்க. ரொம்ப வருஷமா என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. உனக்கும் அவன் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லியிருக்கேன். இந்த நம்பினுக்கும் அவன் கம்ஃபர்ட் ஜோன் அவன் சொல்லியிருக்கான். ஆனால் அதை தாண்டி சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியாக சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா இவன்ட்டு அவனே ப்ராப்பராக சொல்லலை சரியா அந்த மாதிரி ஓப்பனாக மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லலை. நானே ஃபைண்ட் அவுட் பண்ணேன் சொல்லி நீயும் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்லி கேட்குறாங்க. அது ஒன் டே நம்மளுக்கு மேக்கப் போட்டுருந்தாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஒன்று மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டாங்க.
ஜிம் நம்பிட்டு ஒரே மாதிரி போட்டாங்க. அவங்க அக்சசரிஸ் போட்டு விட்டுருந்தாங்க. சொல்லிட்டாங்க சரி. அப்போ அவங்க கேட்டாங்க என்ன நீங்கள் ஒரே மாதிரி போட்டிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்பிட்டு சொன்னேன் நாங்கள் ஜஸ்ட் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணோம் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படி ஆமாம். அப்போ ஜிம் நம்பிட்டு பார்த்து ஒரு பேனிக் ஆனா. அப்போ நம்பிட்டு வந்துட்டு கையில் காமிச்சா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு கொஞ்சம் மேடை செக் பண்ணாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு காம் ஆகிட்டான் சொல்லிட்டு என்னென்னு காமா அப்புறம் பார்த்தேன். அப்போ அதுக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நம்பிட்டு வந்துட்டு நம்ம கூட ஜிம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் என்ன பண்ணால் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறான் சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் ஆமாம் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறான். அது எஸ்பெஷலி உங்கள் 2 பேர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டேயும் பயன்படுறாங்க எங்கள் கிட்டே சொல்லிட்டு ஆமாம் உங்கள்கிட்ட ரொம்ப இப்படி பாசிட்டிவ் ஆயிடுவான் சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் ஆமாம் ரொம்ப பாசிட்டிவ் ஆவான். உங்க கூட என்ன அவன் வந்து டச் பண்ணாலும் அவன் கொஞ்சம் அவனோட தடி பண்ணணும் எதுக்க முடியாது. அதை ரொம்ப கஷ்டப்படுவான் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம நம்பிச்சு நான் சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறோம் நாம சொல்லிட்டாங்க டே நம்ம ஜென்டில் மேலே அவன் ஜென்டில் மேலே தான் ஓகேவா. ஆனால் அவனும் ஒரு பசங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆச்சே சொல்லிட்டாங்க. என்னென்னு காமெடி அவனோட பாய் ஃப்ரெண்டு ஜிம்ல அவன் பாய் ஃப்ரெண்டு செகண்ட் வந்து ஹஸ்பண்டு அவனுக்கு வந்து ரொம்ப பாசம் எல்லாம் கேர் அதிகம். அதெல்லாம் வந்துட்டு இப்படினாக்கா தள்ளி இருக்குது அவனை ஏற்றுக்க முடியாது சொல்லி அவன் கொஞ்சம் தள்ளி பண்ணக்கூட தாங்கிக்க மாட்டான். ஜிம்முக்கு நம்பிச்சு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எங்கே இருக்கிற வரைக்கும் அவன் வந்து கரியர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். மேனேஜருக்கு தெரியக்கூடாது எனக்கு அங்கே யாருக்கும் தெரியாதுலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் யாருக்கும் தெரியாதுன்றாங்க வந்து ரொம்ப அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேறு நம்பி ஜிம்மில் வந்துட்டு அவங்க கூட ஃபன் பண்ணுறேன் ஜேகே ஃபன் பண்ணுறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரொம்ப அப்செட்டாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு அப்செட்டாக சொல்லிட்டு இருக்க ரீசன் நானாக சொல்கிறாங்க. நீ எல்லாருமே சொல்லிட்டு எல்லாருமே ஆமாம் அது தப்பு இல்லை ஓகே நம்ம பேட்மிண்டன் மட்டும் நம்ம இருக்கும் பேண்ட் மெம்பர்ஸ் நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கும். ஆனால் அவங்க வந்து அவன் ஒய்ஃப் இல்லையா அந்த ரிசல்ட் எப்படி கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க கொஞ்சம் நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் நிறைய ஓகே நான் பார்த்து தானே இருக்கேன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இல்லை நாளைக்கு லைவ்ல கூட நானும் ஜெயோப்பி அங்கே அப்புறம் வந்துட்டு அவங்க நாங்கள் 4 பேர் லைவ் பண்ணோம் சார் பண்ணுறோம் சொல்லிட்டு சரி ஓகே. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு அவர் வந்து எப்படினாக்கா ஜிம்லேயே பார்த்துட்டு இருந்தார். செகண்ட் ஜிம்மில் அந்த பெண்டை டச் பண்ணி பார்த்தது அதில் பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறேன். ஆமாம் அவன் இப்போ பெஸ்ட் லீடர் தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஒய்ஃப் விஷயத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காண்டா ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவனை தள்ளி பண்ண எதுக்க முடியாது அவன் என்கிட்ட ஃப்ளட் பண்ணாக்கா அவ்வளோ கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுவா சொல்கிறாங்க. எதுக்கும் ஒன் டைம் தான் அவங்க ரூம் பக்கம் போனேன் பயங்கர பனிஷ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் ஆமாம் ரொம்ப பனிஷ்மெண்ட் தான் இன்டர்வியூ முடிச்சு வந்துட்டு எப்படி அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணா நீ ஹோஸ்ட் எப்படி அந்த ஹோஸ்ட் இருந்தாங்களா ஆமாம் அவங்கள்ட்ட எப்படி ஃப்ளட் பண்ணேன் அவனை யார் ஃப்ளட் பண்ண வச்சது சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டிட்டு தான் சொல்லிட்டு திட்டிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஜிம் நடக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க தான் சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு மவுத்தில் கை வைக்கிறாங்க நம்ம நம்பிட்டு அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் செம்ம பாசிட்டிவ் செம்ம கரெக்டாக ப்ரொடக்டிவ் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ரொம்ப பாசிட்டிவ் ஆமாம் சேம் டைம் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப கேர் பண்ணுவான் அவனுக்கு எதாவது நம்ம துடிச்சு போயிடுவான் சேம் டைம் வந்து தப்புனாக்கா அப்படி தான் பார்த்துலாம் சும்மாவே இருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. எல்லாம் ஃப்ரீஸாக உட்காந்துறாங்க டைனிங் டேபிள் இந்த ஃபுட்டை சாப்பிட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஜெவமோட ஆணும் பார்த்துருக்காங்க. ஏன் ஷுகா நீ சொல்கிறேன் ப்ராமிஸாக சொல்கிறாங்க ப்ராமிஸாக உண்மைடா சொல்லிட்டு எப்போ எல்லாம் தெரிஞ்சு அமைதியாக இருந்தேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க அவங்களே சொல்லக்கூட நினைக்கிறாங்க ஓகே எப்படி சொல்லாமல் ரிவீல் பண்ணக்கூடாது சொல்லி நினைக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறேன் இல்லைக்கா ஆமாம் அது நானும் அப்படியே விட்டுட்டேன் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த ஜிம்முக்கு நம்ஜி கூட பயங்கர பாசிட்டிவ் லவ் கேர் அதிகமாக இருக்குது. அவனே நம்ம டேவும் ஜங்குக்கும் நம்ம நம்ஜி கிட்ட அப்ளை பண்ணாக்கா அவனுக்கே கோவம் ஒரு பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ஆமாம் அவனே ஹஸ்பண்டை டச் பண்ணாத நினைப்பான் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவனே பயங்கரமாக அட்மிட் பண்ணுவான் அவன் ஹஸ்பண்டை அப்படி தான் அவன் இருப்பான் அவனை நம்மள்ட்ட காமிச்சிக்க மாட்டான் வேறு மாதிரி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க இப்போ ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. ஒன் டே நம்ம ஜங்குக்கும் டேவும் நம்பிட்டு பயங்கரமாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஒரு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்பி பயங்கர டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஜிம்மில் எப்படி டேரக்டாக டேஸ்ட் பண்ணுவாங்க ஷுகா பார்த்துருப்பாரு. இப்போ எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. டே வந்து ஒரு டைம் நம்ம டச் பண்ண போகிறோம் ஜிம் புஷ் பண்ணிப்பாங்க டேவை கொஞ்சம் தள்ளி விட்டுருப்பாரு. அப்போ நினச்சி பார்க்குறாங்க ரிவைன் பண்ணி பார்க்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஒன் டைம் ஜின்னு நம்பிட்டு சும்மா பேசிட்டு இருப்பாங்க. நம்பிட்டுமே அவர்கிட்ட ரொம்ப கேரிங்க பேசிட்டு ஜிம் சின்ன பார்த்துட்டா ஒரு மாதிரி முறைச்சிருப்பாரு. அப்போ ஜின்னுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்போ ஜின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ தான் நினைக்கிற வார்த்தை முறைச்சதான் சொல்கிறாங்க. அதான் ரீசன் ஓகே அவன் ஹஸ்பண்டை நீ பேசிட்டு இருக்கல அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு அப்படி நம்ம அம்மாவது கை வைக்க என்னடா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா அவங்க செம்ம பாசிட்டிவ் அவங்க சொல்கிறாங்க. பார்க்க தான் குட்டி வந்துருப்பாங்க பார்த்து குட்டியாட்டம் பயங்கர பாசிட்டிவ் டைப் சொல்கிறாங்க. பாசிட்டிவ் டைப் ஆமாம் அவன் ஹஸ்பண்ட் விழுந்தருக்கு பாசிட்டிவ் ஆகணும் அதை விட இவன் மோர் பாசிட்டிவ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. இவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப கிரேஸில் 2 பேருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவன் ஒருத்தர் மட்டும் பயங்கர லவ் தான். ஆனால் என்ன ஜிம் நினைக்கா நம்ம கூட அவனுக்கு கேஷுவலாக இருப்பான் நம்ம கூட எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கேஷுவலாக இருப்பான் நம்பிச்சிருக்கோம் அப்படி தான் நம்ம எல்லாரும் கூட பாசம் ப்ரொடெக்ட் நினைப்பான் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் என்னமோ அது ஆஃப்டர் மேரேஜுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. அதுவும் இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது வச்சுக்கேன் இன்னும் பாசிட்டிவ் அதிகமாக சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இப்போ வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்கனாக்கா நாங்கள் நார்மலாக இருப்பான் சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகும்போது வச்சுக்கேன் அதுக்கு பாசிட்டிவ் அதிகமாகும் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா அங்கே தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பேசிப்பாங்க வெளில போவாங்க அதெல்லாம் இருக்கும். இங்கேதாக்கா இப்படினாக்கா கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் ஆகும் அது இந்த ஜிம்மில் நம்பிட்டு சொல்லுவாங்க வெளில போனால் போதும் அவ்வளோதான் அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம
சிவா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஜின்னுக்கு நம்ப முடியாது, இப்போ ஆம்சா நம்ப முடியாடா, நம்பிச்சு அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக பண்ணுறா, எல்லாருக்கும் ரொம்ப கேர் பண்ணுவான், இப்படி இருங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் ஜிக்கு நடுவில் அவன் தான் நின்றுட்டு இருப்பான் சொல்கிறாங்க. அது மேனேஜர் சொல்லுவார், ஓகேவா ஜிக்கு கூட ஒன்றா நிற்க வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன் ஆமாம், சம்டைம்ஸ் ஷிப்பிங்காக ஒன்றா நிற்க கூட வைப்பாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது அவனே போய் விட்டுவான். சொல்கிறேன் மேனேஜர் சொல்லாமல் அவன் பண்ணுவான். அப்புறம் சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க, என்ன இந்த ஆமாம் அவனுக்கு பசுவாக இருக்கும், அவன் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக காமாயிடுவான். அதே நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காந்து அவ்வளோதான் சொல்கிறேன். ஜேகே பக்கம் நான் என்னடா பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிவா பக்கம் நீ எதுவும் பண்ணல, அவனுக்கு பசுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறவங்க இப்போ அம்சம் சத்தியமாக நம்மளோட இப்போ நம்மளோட அவங்க 2 பேர் தான் நீ சொல்கிறது அவங்க தான் நான் சொல்கிறாங்க. உண்மையோட ஓகேவா, நான் அவங்க 2 பேருக்கு ஹேண்ட் ரிங் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. நான் இதுக்கு நோட் பண்ணதே இல்லாத சொல்கிறாங்க, எனக்கு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு அமைதியாக கணக்கு கை வச்சுக்கிட்டு இப்படி நினச்சி பார்த்துருக்காங்க ஒரு விஷயமா. அப்புறம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். நம்ம நினச்சி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணுற ஒரு பர்சனாக ஜிம்மி தான், லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவன் தான், நான் எப்போ டிஃபரெண்ட் பண்ணுறது அவன் தான் சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கு மீனிங் இதுதானா அப்படி சொல்லிட்டு என்ன யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெகே தான் நினச்சி பார்க்குறாங்க. ஏங்க எனக்கு இப்போ தான் ஒரு ஞாபகம் ஒரு சொல்லியா சொல்லிட்டாங்க, மிர்ச்சி போகணும்ல. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட நம்பிருக்காங்க தனியாக பேசினாங்க. சார் என்ன பேசினாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பத்திரம் பார்த்துக்கோ வேறு அப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரேடா சொன்னாங்க. அப்போ நினச்சி பெஸ்ட் லீடராக அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் கொஞ்சம் நல்லா பாடிலாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் மசில்ஸ்லாம், நான் டக்குன்னு ஃபைட் பண்ணுவேன், என்கிட்ட யாரும் அப்படி சுத்தம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஜிம் கொஞ்சம் இப்படியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கெல்லாம் அடிக்கலாம் வரும் சொல்கிறாங்க. அவன் ஜிம்மில் ஃபைட் பண்ணுவான், ஆனால் அவன் கொஞ்சம் பார்க்க இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி பண்ண சொல்லிட்டான். ஆமாம் அதெல்லாம் அவன் கொஞ்சம் கேர் பண்ண அவரும் பயந்துருப்பான் சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு யோசிக்க விடுவேன், எனக்கு இதெல்லாம் ரீசன் சொல்கிறேன். ஆமாம் தான் ரீசன், எனக்கு அதோட ஒய்ஃபை பத்திரம் பார்த்துக்கணும்னு நினச்சிருப்பான். அதுக்காக தான் சொல்லுவான். இவன் அவன் ஸ்டார்டிங்கில் நினச்சிருக்கா அவங்க மட்டும் ஒன்றா போடுவாங்க முடிச்சுல அவன் நினச்சிருக்கான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் தான் மாற்றி போட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ கேட்குற ஜெக்கு இன்னும் ராக இருக்குது. என்ன சொல்லிட்டு ஒன்றே டேவ் தான் போடணும்னு நினச்சாங்க சரியா, டேக்குக்கு ஒரு பக்கம் அவங்க 2 பேர் தனியாக போடணும்னு நினச்சாங்க. ஆனால் அது இப்போ கம்பெனியில் இது ப்ராப்ளம் வரும், மேபி வந்துட்டு அங்கே ஆர்மிஸ்லேயே அது மிலிட்ரியிலே இது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது ரீசனுக்காக. எனக்கு ஆர்மிஸ் நிறைய இந்த ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்களா சொல்லிட்டாங்க. மாஸ்டர் அதுக்காக மட்டும்தான் உங்களை வந்துட்டு தனித்தனியாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கூட தலையை சுற்றுது. இப்போ ஒவ்வொரு யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் கூட ஜிம்மி கூட மீட் பண்ணது அடிக்கடினாக்கா மிலிட்ரி லீவுக்கு வீட்டுக்கு வரும்போது தான் ஜிம் மீட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரியும். எப்படினாக்கா அவங்க குரூப் சாட்டில் வந்து பேசுகிறப்போ கேஷுவலாக நம்பிச்சு சொல்லுவார். ஆனால் ஜிம் சொல்ல மாட்டார், எதுவுமே ஜிம்மில் சீக்கிரம் ரிவீல் பண்ணவே மாட்டார். ஆனால் நம்பிச்சு சொல்லுவார், அடிக்கடி கொஞ்சம் போல்டாக சொல்லுவார். அப்போ அவங்க நார்மலாக நினச்சிருக்காங்க அவங்க மீட் பண்ணுறாங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க இதுக்கு ஆமாம் அந்த எக்ஸ்பிரஷன் கூட்டிகிட்டு போனது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்கிறாங்க ஆமாம் அடிக்கடி வெளிலாம் போவாங்க அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதே நம்மள சொல்ல சொல்லி கேட்குறாங்க, நம்மளோட ஃபேமிலி தானே ஏன் சொல்ல கேட்குறாங்க. அப்படி இல்லைடா சம்டைம் ப்ராப்ளம் வரக்கூடாதுக்காக சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஜிம் நம்பி சரி பார்த்தாக்கா ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் நம்பி நான் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. பார்த்தா பாடி ஃபுல்லாக அவ்வளோ பைட் மார்க் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன், டாக்டர் லைக் வச்சு டிஷர்ட் தான் நான் போடணும் போலியே. ஜிம் பார்க்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஃபேஸ் அப்படி விட்டு வச்சுருக்கேன் சரியா சொல்கிறாங்க. ஏன் அங்கேயும் பைட் பண்ண முடியாது. ஜிம் கேட்குறாங்க பைட் பண்ணவா கேட்குறோம். ஐயோ வேண்டாம் ஜிம் சொல்கிறேன். நம்பி பார்க்குறாங்க. அந்த பயப்பட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ பையனுக்கு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன். இப்போ நம்பி விட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் இந்த கிஸ் மெட்ராய்ட்டு இப்போ சாஃப்டாக எல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி உங்களுக்கு பசுவாக இருக்குது. ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன். என்ன பண்ணுறது, என் ஒய்ஃப் அவ்வளோ அழகாக இருக்கானே அதான் பசுவாக இருக்குது. நம்பி சொல்கிறாங்க. அடப்போங்க நான் உங்க மேலே உயிரை வச்சுருக்க உங்களுக்கே தெரியும் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான், ஆனால் இருக்கிறது பசுவாக தெரியல சரியா, எனக்கு பசு சரி பண்ணி சமாளிக்க முடியல ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் சமாளிக்க முடியல தெரியுமா, எனக்குலாம் பசுவாகும் சொல்கிறாங்க. உனக்கு என்ன பசுவாகும் நம்பி கேட்குறாங்க. ஐயா நீங்கள் ஜின்ன எனக்கு டெவலப் பண்ணுறது இல்லையா ஜிம் கேட்குற. நம்பி நான் டெவலப் பண்ணேன் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க நம்பி பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு நம்ம நம்பி மேலே ரொட்டேட் பண்ணிட்டு அவர் மேலே வராது. நம்பி என்னடா பண்ணுறேன் சொல்கிறாங்க. அன்றைக்கி நீங்கள் டெவலப் பண்ணல ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஏன் சும்மாடா சொல்லுங்க சும்மா நீங்கள் டெவலப் பண்ணீங்க தெரியுமா, கேரிங் இப்போ கேர் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பேண்ட்மேட்ரா கேர் பண்ணுறதாப்பா அவனுக்கு எனக்கு வந்து அவர் அண்ணாடா சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் கேர் பண்ணலாம் அண்ணான்னு சொல்லலாம், அப்போ நான் மட்டும் ஜேக்கிட்டே கூடாது சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பசுவாகுமா ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்க நான் என்ன டிஷர்ட்லாம் மட்டும் பண்ணேன் கேட்குறாங்க. சரி ஓகே தப்பு தான் அதுக்காக உங்களுக்கு பனிஷ் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. நான் அப்புறம் வேற என்ன பண்ணுவா சரி நம்பி போய்ட்டு க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே என்னால் எதுவும் பண்ண முடியல ஜிம் பார்க்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து சொல்கிறேன் எப்போவுமே சொல்கிறேன் அந்த டேப் சரி நீங்கள் தான் டேப்னு தெரியும் ஓகேவா சொல்கிறேன். எப்போ பனிஷ்மெண்ட் தான் கொடுப்போம் ஓகேவா, ஜஸ்ட் பனிஷ்மெண்ட் ரிசூல் தான் பண்ணுவோம் ஓகேவா சார். ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க இருக்குது ஜிம் சொல்கிற. நம்பி பார்க்க என்ன பண்ணுவா கேட்குறாங்க. வீட்டுக்கு வாங்க இருக்குது ஜிம் சொல்கிற. நம்பி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்த மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் ஜிம் வந்துருக்காங்க நம்பி சிரிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியா ஜிம் கேட்குறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. நானும் பார்க்குறேன் இன்டர்வியூவில் பார்த்தா யாரும் ஃப்ளட் பண்ணுறேன் சொல்கிறீங்க. என்ன அப்படி ஃப்ளட்டி பயம் இருக்கா நம்பி கேட்குறாங்க. ஏன் நான் ஃப்ளட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த சமத்தை சொல்கிறேன். நீ சமத்தா நம்பி கேட்குறாங்க.
ஆமாம் ரொம்ப சமத்து தான் சொல்கிறாங்க. நம்பிட்டேன் சரியா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக நம்ம சமத்து தான். நைட்டு ஃப்ளாட்டில் படம் தெரியுமா சும்மா பேசுவேன் சொல்கிறாங்க. நீயா அதை நம்பி கேட்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் கிடச்சா அப்படியே ஹக் பண்ணிடல சொல்கிறாங்க. நான் அப்படி ஒன்று ஜஸ்ட்டு ஹக் பண்ணி பிடிக்குங்க. ஹக் ஒரு கம்ஃபர்ட் தானே சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் அவன் பர்மிஷன் கொடுத்தேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அப்படி நம்பி ஜிம்மில் ஹேரில் ஒரு மாதிரி ரப் பண்ணி விட்றாங்க. இப்போ இவர் கீழே வேலை இருக்காரு. ஜிம் பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. நம்பி அப்படி நம்ம ஜிம்மில் எஃபோர்ட் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குடா இந்த ஹேரில் சரி நம்பி சொல்கிறாங்க. அப்படியே இந்த ஹேர் ரொம்ப அழகாக இருக்கலாம். ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும் உனக்கு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப அப்போ அவ்வளோ கோவம் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. ஏன் நம்பினா ஓகே நான் அவ்வளோ பிடிக்குமா கேட்குறாங்க. இல்லை பிடிக்காது அப்படி நம்பி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பிடிக்காது ஓகேவா பிடிக்காதுனால 10 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன் ஆசை கேட்குறாங்க. சொல்கிறாங்க 10 வருஷமாக அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சு நம்பி சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு 2 years ஆக போகுது ஓகேவா சொல்கிறாங்க. தெரியும் ஜிம் சொல்லி நம்பி ஷர்ட் பிடிக்கல புரிஞ்சுக்காங்க. எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கீங்க ஜிம் நம்பி பால் டச் பண்ணி பார்க்குறாங்க. நம்பி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹார்ட்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கீங்க நீங்கள் மட்டும் எப்பவும் பாடி ரிவீல் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. எனக்கு சொந்த மாதிரி ஓகே நான் மட்டும் ஃபீல் பண்ணுவோம் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் அப்படியா நான் மட்டும் ஃபீல் பண்ணுவேன் ஓகேவா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிம் நான் டச் பண்ணி பார்க்குறேன் நம்பி பாடியை நம்பி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆகாதீங்க சரியா நான் உங்களுக்கு நீங்கள் எந்த புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. எனக்கு புரியுது நானே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன்டா நீங்கள் என்னாலும் முடியலடா சொல்கிறாங்க. வெளில பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் லீடர்னு சொல்கிறாங்க. அங்கே தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க ஹார்ட்லெஸ் லீடர் சொல்கிறாங்க. ஹார்ட்லெஸ் லீடர் ஆமாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பின்ன எவ்வளோ பனிஷ் பண்ணாங்க ஒரு குட்டி பையனா சொல்கிறாங்க. குட்டி பையனா நீ குட்டி பையனா ஆமாம் குட்டி பையனா எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டாக நான் ஒரு டால் பாய் நீ ஒரு ஷார்ட் பாய் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஐடியல் டைப் பண்ணி தானே ஜிம் சொல்கிறாங்க. சரி நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வந்துட்டு நீங்கள் சொன்னீங்களே ஐடியல் டைப்பில் சொல்கிறாங்க. அப்போ நான் சுகர் நினச்சிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்பிட்டு பார்க்கணும். ஆமாம் நீங்கள் சுகர் சொல்கிறீங்க நினச்சிட்டேன் ஜிம் சிரிக்கிறாங்க. நம்பி பார்க்கணும் அந்த அக்கா அவனுக்கு சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக சொல்கிறாங்க நானும் சுகர் சேம் பண்ணுறதுல இருப்போம். அப்புறம் என்ன நினச்சிட்டாங்க உங்களுக்கு சுகர் பிடிக்கும்னு நினச்சிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. டே நான் தெளிவாக சொன்னேன்டா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுகர் க்யூட்டு தானே அது க்யூட்டான கேட்டு தானே சொல்கிறாங்க. க்யூட் கேட்டு தானே சொல்ல மாட்டோம் ஓகேவா ஆனால் சுகர் க்யூட் சைடு இருக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு அப்படி இல்லையே சொல்கிறாங்க. எந்த சைடு பார்த்தாலும் க்யூட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற வீட்டில் தான் சமத்தாக இருக்கடா எனக்கு அங்கே இருந்தால் பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இந்த தான் கையில் பிடிக்கவும் முடியல சரியா அங்கே பனிஷ் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. 2 weeks பனிஷ் பண்ணி விட்டு நான் பனிஷ் பண்ண விட்டேனே அதான் சார் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டீங்களா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு அது நம்பி சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஓகே இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்லிட்டு நம்பி பார்க்குறாங்க. பண்ணி தான் பாரு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் நடக்கூடாமல் பண்ணுறதுக்காக இப்போ நாளைக்கு எப்படி டான்ஸ் பண்ணுமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. மேனேஜர் சொல்ல சரியா பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டேன் நடக்க முடியும் சொல்ல சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டேன் கால் சொல்லி கேச்சு டான்ஸாக பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப மோசம் நம்பிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா நான் ரொம்ப மோசமாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டேன் என்ன பிடிக்கும் சொல்லி பனிஷ் பண்ணாலும் பிடிக்காது என்ன பண்ணாலும் பிடிக்க தெரியுமா என்ன பண்ணாலும் அது உனக்கு கூட தான் இருப்பேன் ஜிம் சொல்லி நம்பி என் கூட தான் சார் இருந்தாகணும் அப்படி நம்பி சொல்கிறாங்க. எனக்கு பிகாஸ் ஒரு இவர் ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. லீகல் ஒய்ஃப் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. இங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்லி இல்லை லீகல் ஒய்ஃப்னா அப்போ இங்கே நான் லீகல் ஒய்ஃபா ஜிம் கேட்குறது நம்பி பார்க்குங்க. அப்படி நம்பி ஜிம்மில் அந்த மவுத் அடிக்கிறாங்க. ஐயோ வைக்கே ஜிம் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற தப்பாக பேசுவேன் அப்படி சைஸ் தப்பாக பேச மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. எனக்கு இங்கே சரி எல்லாருக்கும் மட்டும் ஒய்ஃபாக இருப்பா சரியா ஜிம் சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரிங்க லீடர் எனக்கு ரொம்ப பசிக்கிறது போலாமா ஜிம் கேட்க நம்பி பார்க்குறாங்க. இன்னும் ஒரு ரவுண்டா சொல்லி இன்னும் ஒரு ரவுண்டா இன்னும் நம்பிடா ப்ளீஸ் நம்பி சொல்லி ஒரே ஒரு டைம் ரொம்ப சாஃப்டாக சொல்லுங்க. சாஃப்டாக ஓகேவா சாஃப்டாக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம சிவா வந்து சொல்லி முடிக்க சொல்லிப்பாங்க அவங்களால இப்போ நம்பல அகையில் போய் கேட்டதான் சொல்லிட்டு போகிறாங்க. ரிட்டர்ன் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ஆக்குற இருக்குது இந்த டைம் ரொம்ப சாஃப்டாக 2 பேர் அந்த வாய்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் ஜிம்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்பி சொல்கிறாங்க. அவர் மாதிரி அந்த வாய்ஸ் கேட்க அவங்க டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்பின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வீட்டுடா இல்லை வீட்டு நம்பி சொல்லிட்டுருக்காங்க. அது கேட்குறவங்களுக்கு இன்னும் ஆக்குற இருக்குது ரொம்ப கிளியராக கேட்டு கொஞ்சம் டைம் நாங்களை கொட்டுன்னு போயிடாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் போயிருக்கோம் ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பசிக்குது சொல்லிட்டாங்க. நம்பி போதும் பசிக்குது எனக்கு பசி டே சொல்கிறாங்க. இந்த காம நல்லா பசிக்கவே இல்லை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது நம்பி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்கணும் ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு எப்போ 4 minutes சாப்பிட்ட மாதிரி இருக்குது நம்பி சொல்லிட்டாங்க. ஜிம் அடிக்கிறாங்க. அச்சோ பவுட்ரு பேசாதீங்க சரியா ஜிம் சொல்லிட்டு நம்பி பார்க்குறாங்க. மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்கள் பாத் பண்ணலாம் சரி ஆல்ரெடி பாத் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்போ பாருங்க சொல்லிட்டாங்க. பார்த்து அவ்வளோ மிஸ்ஸே இருக்காங்க. சரி வாஸ் 2 பேர் போயிட்டாரா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வெளில வராங்க. போகலாம் வாசல் ஜிம் பார்க்குறேன் நடக்கும் கஷ்டப்படுறாங்க. நம்பி பார்க்குறாங்க. வாஸ் தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் யாரும் பார்த்துட்டு போகிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. வாஸ் தூக்கிட்டு போகிறாரு. ஆல்மோஸ்ட் டைனிங் ஏரியா வரும் போய் டக்குன்னு இறக்கி விட்டுறாங்க. மெதுவாக வாசல் ஜிம் இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது குளிச்சுட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு நெக் வரைக்கும் ஒரு நெக் செட்டி ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறேங்க. நான் வந்து உட்கார சில காக்கோட இருக்குது. இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு ஜேகே இருந்துச்சு எனக்கு ஜேகே வந்துட்டு இப்போ நம்ம ஜிம்
ஜேகே பவர் ஸ்ட்ரைட் இருப்பாங்க ஜிம் உட்கார டக்குன்னு ஜேகே எஞ்சிட்டாங்க ஜிம் பார்த்து ஏன் என்னாச்சு ஜேகே ஜிம் கேட்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லை சார் ஜேகே அதே பார்த்து உட்காந்துறாங்க ஜிம்முக்கு ஆப்போட்டா இருக்குது இப்போ நம்பி பார்க்குறேன் ஏன் எதுக்கு இருந்துச்சு அப்படி கேட்குறாங்க இல்லைங்க நீங்கள் உட்கார சொல்கிறாங்க இப்போ நம்பி சர்வீஸ் பக்கத்தில் உட்காராங்க இப்போ ஜிம் நம்பி உட்காந்துருக்காங்க இப்போ ஜிம்மில் இருக்கிறவங்க கால் ஷிவர் ஆகிடுச்சு இப்போ நம்பி வந்து காலை வைக்கிறாங்க அந்த கால் மேலே ஜிம்மில் ஒரு கால் வச்சுக்கிறாங்க அப்புறம் அமைதிக்கு ஃப்ளோர்லாம் வச்சு எப்போ மாதிரி இதாக இருக்கும் ஷிவர் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அவர் இந்த சில்லுக்கு ஃப்ளோர் இப்போ நம்ம ஜிம்மில் நம்பியோட கால் மேலே வச்சுக்கிறாங்க இப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குது இப்போ அப்படியே நம்ம சுகர் ஃபுட்டை சோப் பண்ணுறாங்க அந்த பக்கம் நம்ம டே தெரியாமல் ஸ்பூன் கீழே விட்டுறாரு அவர் அப்படியே கீழே ரவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஜிம்மில் கால் நம்ம நம்பியோட கால் மேலே வச்சிருக்காரு அவர் அப்படி பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஏழாக பார்த்துட்டு இருக்காரு அப்படியே எழுந்துட்டு நம்ம ஜேக்கே கணக்காம ஜேக்கே பேருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கே கொஞ்சம் டவுன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஜிம்மில் காலை நம்ம நம்பியோட கால் மேலே அவர் வச்சிருக்காரு அவருக்கும் ஆக்குறது எனக்கு ஜெயவும் பண்ணிட்டோம் பேசவும் இல்லை எதுவும் கேட்காம ரியாக்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஜிம் ஹபியா என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க நான் ஜெய பார்த்துங்க அவங்கள சொல்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க ஜிம் நம்பி பக்கம் சாப்பிட சொல்கிறாங்க சார் சாப்பிட்றாங்க அந்த பக்கம் நம்பி தான் நம்ம ஃபுட் எடுத்து ஜிம்முக்கு வச்சுட்டு இருக்காங்க ஜிம் சாப்பிட்ருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இப்போ நம்ம ஜிம்முக்கு ஃபோன் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க கால் மாமன் இருக்கு இப்போ ஜிம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க ஹலோமா சொல்கிறாங்க இப்போ அந்த பக்கம் ஃபஸ்ட் பேசிருக்காங்க எப்படி பாருக்கா நல்லா இருக்கேன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படி அவன்ட்டு ரொம்ப பேசுவாங்க பேசிட்டு பண்ணாக்கா ஃபோனை ஜிம் நம்பிட்டு இருக்காங்க நம்பி சொல்கிறாங்க நம்பி பாருங்க சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ நம்ம நம்பிந்தா ஹலோ மாஸ்டர் பேசிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப வேடாவே இருக்கு வச்சுருக்காங்க இப்போ அவங்க அம்மா கிட்ட பேசுறது அடிக்கடி இந்த மாதிரி பேசியிருப்பாங்க அப்போ அவங்க ஃபோனில் இப்போ பார்க்குறாங்க இவங்க ஜிம்மில் அம்மாவை நம்பி அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்பி தான் ஓகேமா சொல்கிறாங்க சரி ஓகே நான் சீக்கிரம் வரேன் சரியா சொல்கிறாங்க சரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ சின்ன ஒரு மாதிரி இருக்குது கேட்காம இருக்கு கஷ்டமாக இருக்குது கேட்டுருன்னு சொல்லிட்டு ஏன் நம்பின்னு சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறேன் சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி இப்போ யார்கிட்ட பேசுனா சொல்லி கேட்குறாங்க எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் அம்மா எனக்கு ஜிம்முக்கு கால் பண்ணாங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க இப்போ நம்பி பார்க்கும்போது அதுவா நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா சொல்கிறாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா நம்ம நீ இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா நான் சொல்கிறாங்க இல்லை நான் டைம் ஜிம்மில் கூட்டு இன்ட்ரோ பண்ணேன் சொல்கிறாங்க சரி அப்போது ஜிம்முக்கு வந்துட்டு பேசுகிறாங்க இப்போ நம்ம மொபைல் எடுத்துகிட்டு எல்லாம் சொல்கிறாங்க அப்போ அப்படி ஆமாம் மொபைல் எடுத்துகிட்டு இல்லை ஸோ அதனால் உங்கள் ஜிம்மில் மொபைல் கால் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க ஏன் ஜிம்மின் நீ உங்கள் அம்மாட்ட பேசுகிற போய் பேசிட்டு ரொம்ப நேரம் கேஷுவலாக சொல்கிறாங்க அதுவா நான் வந்துட்டு சொல்கிறேன் ஆண்டிக்கிட்ட நான் பேசுவேன் நார்மலாக சொல்கிறாங்க நீ ஆண்டி கூட கூப்பிடு அம்மானு கூப்பிட சொல்கிறாங்க அது சொல்கிறேன் எனக்கு கொரியன் கல்ச்சர் வந்து எப்படின்னாக்கா ஆண்டின்னு கூப்பிட மாட்டாங்க கொரியன் அதெல்லாம் ஃபாரின் கல்ச்சரில் அவங்க என்ன சொல்லிட்டு அம்மானு கூப்பிட்டு அவங்கள ஹேபிட்டு அவங்க வந்துட்டு அம்மானு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் கூட ஆண்டின்னு கூப்பிடுவாங்க அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோ பண்ணி இருக்கும்போது அவங்க வந்து மேரேஜ் ஆகிட்டேனாக்கா அம்மானு கூப்பிடுவாங்க அப்படி அவங்களும் பார்க்குறாங்க அப்போவே மேரேஜ் ஆகிருக்கலாம் நல்ல கூப்பிடலாம் போல பார்த்துருக்காங்க அது நான் அம்மானு கூப்பிட்டு பிடிக்கும் நான் அப்படி கூப்பிட்டேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க நம்பி பார்க்குறாங்க அப்படி ஜஸ்ட்டு கேஷ் எடுத்துக்கிறேன் ஓகே ஓகே நீ சாப்பிட சொல்லிட்டாங்க ஜிம்னு சாப்பிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்போ கூட சாப்பிட மாட்டாங்க நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஜேகே ஜிம்னு பார்த்துருக்காங்க பார்த்தா நெக்கு ஃபுல்லாக அவ்வளோ ரெடிஷாக இருக்குது அங்கே ரெடிஷாக இருக்குது அப்படி என்ன கூட கவர் பண்ணாலுமே ரெடிஷாக இருக்குது பைட் பண்ண பைட் மார்க்ஸ்லாம் நமக்கு நம்பி சாப்பிட்ருக்காங்க சாப்பிடும்போது அவர் எனக்கு ஒரு ஹேண்ட் ஜிம்மில் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாரு எனக்கு ஜிம் நர்வஸ் ஆகிட்டாங்க அப்படி கேட்டதுனால நம்பி நர்வஸ் ஆக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இவர் தான் நர்வஸ் ஆகிடுவார் டக்குன்னு இப்போ ரொம்ப ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டுருக்காங்க ஃபோல்ட் பண்ணிட்டு சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் பார்க்குறீங்க எல்லாரும் கீழே ஹெட் டவுன் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படி கீழே கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணி ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு இப்போ நம்ம ஜிம்முக்கு கிஸ் பண்ணுறோம் அப்படி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜெயவை பார்த்து மற்றவங்க சாப்பிட்றாங்க ஜெயவை கொஞ்சம் இவங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு இவரும் கேட்பாங்க ஹோபியை சொல்கிறாங்க சொல்கிறாங்க சாப்பிடேன் சொல்கிறாங்க எங்கே சாப்பிட்றது இங்கே நடக்கிறத பார்த்து சாப்பிட்றது உண்டா அப்படி சொல்லிட்டு அவருக்கு மனசு ஆகவே மாட்டேங்குது இப்போ பார்த்துருக்காங்க இப்போ அவங்க சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமா கேட்குறாங்க அப்போ தான் நம்ம ஜெவ் பார்க்குறீங்க நம்பியும் சொல்லிட்டு நம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் கேட்குறது தப்பா எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க இவங்களும் ட்ரை பண்ணாங்க கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்பி பார்க்குறேன் கேட்க ஹோபி என்னாச்சு நீ என் ஃப்ரெண்டு இல்லையா நீ எப்படி கேட்குற ஜஸ்ட் கேஷுவல் கேட்க சொல்கிறாங்க உனக்கு என்னடா ரிலேஷிப் அப்படி கேட்குறாங்க ஜிம்முக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு அப்படியே ஒர்க்கு குறையுது அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் பார்த்து அப்படி சொல்லிட்டு ஹெட் டேப் பண்ணி விட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க குடி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அவர் இந்த பக்கம் பார்க்க வேண்டிய இவங்க ஜிம்மில் தான் கேர் பண்ணுறாரு அம்புல பண்ணி விடுறாங்க ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஜீவன் தாங்க கண்ணு கட்டுறாங்க தண்ணி குடிச்சிட்டு இங்கே பாருங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க நம்பி பார்க்குறாங்க பார்க்கணும் ரொம்ப கேஷுவலாக இருக்காரு நம்ம ஜீவன் தண்ணி குடிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ தான் நம்ம நம்பி திரும்பிட்டு பார்க்குறாங்க என்ன ஹோப் கேட்குறாங்க இல்லைடா எனக்கு கேட்கணும் சரி என்ன மனசை எது வச்சுக்க முடியாது நீ சொல்ல உனக்கு ஒரு பையனுக்கு என்ன ரிலேஷன் இப்போ எந்த பையன் என்ன சொல்கிற கேட்குறேன் அதை நம்ம ஜிமினுக்கு உனக்கும் என்ன ரிலேஷன் இப்போ கேட்குறாங்க இப்போ நம்ம நம்பி பார்க்குறோம் அதுவா சொல்கிறாங்க ஹீஸ்மி மேன் பெட்டர் சொல்கிறாங்க இப்போ நம்பி இவங்க பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க இல்லைடா உங்கள் மாதிரி தானே அவங்களும் சொல்கிறாங்க இல்லைடா இப்போ எனக்கு நீ ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க இப்போ ஜேகேவும் உங்க தம்பி ஆமாம் சொல்கிறாங்க நம்ம ஜிம்மு தான் அண்ணா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க சுகா கூட அண்ணா தான் ஆமாம் சொல்கிறாங்க அப்போ ஜிம்முக்கு யாரை சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம் என்ன கொஸ்டின் ஏன் எனக்கு விளையாட கேட்குறாங்க இப்போ விளையாடவே இருக்கு எனக்கு நீங்கள் ஜிம் பார்த்துக்காங்க இப்போ நம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் நம்பி பார்க்குறேன் ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்பி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கிட்ட போயிட்டு லிப்போ பிக் பண்ணிட்டாங்க ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி தான் நம்பி சொல்கிறாங்க ஜிம்முக்கு அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு எனக்கு அவர் நினச்சிருப்பாரு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க இந்த பேண்ட் டிஸ்பாண்ட் ஆகிற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லியிருப்பாங்க நம்ம ஜிம் சரி சொல்லியிருப்பாரு ஆனால்
இன்னைக்கு இப்படி பண்ணுவோம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி கேஷுவலாக பார்க்குறாங்க, அப்புறம் நம்ம சிவாவும் கேஷுவலாக இருக்காங்க. நம்ம டே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் நம்ம ஜெவ படுத்தா அப்படி ஒரு ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க உள்ள கேட்டது வேற, ஆனால் இங்கே நேரில் மிஸ் பண்ணுறது அதுக்கு மாதிரி இருக்குது. ஜெவ பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண கேட்குறாங்க, பெக் பண்ணடா, ஜஸ்ட் பெக் தானே அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு காமடா, ஜஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பெக் பண்ணேன் தப்பா அது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறதா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கடா, இப்படி கேட்குறப்ப புரியுது, ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்துருக்காங்க, இப்படியே தான் பார்த்துருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் உங்கள் ரூமுக்கு வந்தோமா, ஜிம்மு முன்னாடி காணும், சரி ஓகே வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கேட்குறாங்க, சரி நம்பிட்டு பார்க்குறாங்க, சரி ஓகே யாரெல்லாம் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் சுகாவை தவிர நாங்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ரூம் பக்கம் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே ஒரு சவுண்டு கிடைச்சா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு மாதிரி ஜிம்முக்கு ஆக்குறதுக்கு டக்குன்னு ஜிம் போய்ட்டு நம்பிட்டு சொல்கிறதா வந்து ஹைப் அவருடைய ஊரில் போய்ட்டு பேச வந்து ஹைப் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்பி பார்க்குறேன் என்ன சரி ஓகே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காத்து சொல்கிறாங்க. எனக்கு அவர் மற்றதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னாக்க ஒரு ரொம்ப ஆக்குறா இருக்கும். நம்பி இன்னொரு இல்லை சரியா அமைதியாக இருக்கு நம்பி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பி தான் கேஷ் உட்காராங்க. கொஞ்சம் இந்த பக்கம் சேர் திருப்பி போட்டு எங்கே பாருங்கள் சரி சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் ஹைட் பண்ண சொல்லிட்டு ஹைட் பண்ண ஓகேவா, எங்கள் பர்சனல் ப்ரைவசி சரியா இது தெரிஞ்சுனாக்கா என் சின்னதாக லீக் ஆகிட்டா கூட எங்கள் ப்ராப்ளம் வரும் ஓகேவா. அது இவனுக்கு ஏற்பட்ட ஹைட்டர்ஸ் இருக்காங்க. செகண்ட் உங்களுக்கு தெரியும் எனக்கே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பக்கமே நம்பினா ஒன்டே லைவ்ல ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி உனக்கு தான் நிறைய விஷயம் பிடிக்காத சொல்கிறாங்க. அதெல்லாம் இது மீன் பண்ணி தான் நான் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன் ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் வந்து தனியாக இப்படினாக்கா என் பேண்ட் பட் அப்படி பார்க்குறது. செகண்ட் வந்துட்டு மற்றவங்களாம் எங்கள் வந்துட்டு வேறு மாதிரி பார்க்குறது பிடிக்கல சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இது வந்து மற்றவங்க கூட செக் பண்ணி பார்க்குறது வந்து ஃபோர்ஸ் பண்ண பிடிக்கல சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நம்மளாம் ஜஸ்ட் நம்ம எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸு நமக்கு இது மாதிரிலாம் ஒரு கேஷுவலாக விஷயம் தான் இன்னும் சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து புரியுது, ஆனாலும் என்னால் வந்து மனசுக்குள்ளே ஏற்றுக்க சொல்கிறேன். எனக்கு மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவனை அப்படி மற்ற கூட வச்சு பார்க்கவே பிடிக்கல எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் மாறி இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் நாங்கள் என்ன பிரச்சனை நாங்கள் எல்லாரும் சொல்கிறேன். எனக்கு வந்து ஜிம்மில் ஹேங் ஓகேவா அவர் வீட்டில் விடுதலை பார்க்குறாரு உங்களுக்கு எங்கே எப்படி தோணுது அப்படி சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை ஜெக்கி உனக்கு அது எப்போ புரியாது இருக்கு, உனக்கு ஒரு மேரேஜ் ஆகிட்டு உன்னோட ஒய்ஃபு கூட மற்றவங்க எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும் ஓகேவா. இவ்வளோ க்ளோஸ் வந்து கூட பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்லை கசின் பிரதரோ சிஸ்டரோ உனக்கு அப்படி மேஜிக்கும் புரியும். நான் ஜெக்கே சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு உனக்கு அது புரியாது போயின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது. ஏடா பேசி இப்படி இருக்க நீ வந்து இப்படி நீ வந்து எப்படி போல்டான பர்சன் சொல்கிறாங்க. நான் போல்டான பர்சன் தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, ஹீஸ் மை வீக்னஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே நம்பி சொல்கிறாங்க. என்னதுக்காமா ஹீஸ் மை வீக்னஸ், ஹீஸ் மை எவ்ரி திங், ஹீஸ் மை லவ், ஹீஸ் மை கம்போஸ் சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. எனர்ஜி பூஸ்டர் எல்லாமே அவன் தான் சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கு ரொம்ப ஹாப்பியாக கேட்கறதுக்கு டே எனக்கு நம்பவும் இல்லை ப்ராம்ஸாக நீ தான் பாசிட்டிவ் ஆகுறியா, நீ தான் அப்புறம் பேசுறியா, அது எனக்கு நீ எல்லாரும் சொல்லுவீங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி நீங்கள் எனக்கு செகண்ட் ஃபேமிலி சொல்லிட்டாங்க. இப்போவும் சொல்கிறீங்க எல்லாரும் செகண்ட் ஃபேமிலி தான் ஓகேவா. ஆனால் இவங்க விஷயத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறைய அப்படி சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி ரெண்டு ஸ்மெல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கா ஓகேவா சொல்கிறாங்க. பாவாங்க பாரு அவன் ப்ராப்பராக கூட உட்கார மாட்டான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி சிவா அங்கே என்ன பிரச்சனை சொல்கிறாங்க தெரியும்டா எனக்கு சரியா சொல்கிறாங்க. இப்போ இல்லை நான் ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க அப்படியே உட்கார முடியாது சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க ஜிம் இப்போ ஜிம் எந்துக்கிறாங்க ஜி நம்பி டக்குன்னு அவர் லேப்ல உட்காருக்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்மில் நம்பி லேப்ல உட்கார வச்சிருக்காங்க. அவர் அப்படியே ஜிம்மில் நெக்கில் நம்பியுடைய நெக்கில் அப்படி ஹேண்ட் போட்டு விளக்க பிடிச்சிக்கிறாங்க டைட்டாக. அவர் பேபி மேலே அவர் பிடிக்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் இப்போ ஓகேவா கேட்குறாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிடும் நீ என்ன பண்ணுறீங்க எல்லாரும் பார்க்குறாங்க தெரியுமா சரி யார் பார்க்குறேன் நம்ம ஃபேமிலி தானே சொல்கிறாங்க. நானும் இப்படி டேஸ் சொல்லாமல் வந்து தப்பு தான் வைக்கிறேன் சொல்லிட்டு வச்சுக்கேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்க என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்களா சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்க ஏங்க அப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டேஜில் பிடிச்சி ரீசன் கேட்குறாங்க. ஓ அதுவும் அது மேரேஜ் சொல்லிட்டு பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை நம்ப மாட்டேன் இதுக்கு மேனேஜர் சொன்னால் நம்பவே மாட்டேன் தெரியுமா, நீங்கள் மேனேஜர் படிப்படாதீங்க நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குங்க அப்படி இல்லை சொல்கிறீங்க இல்லை நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை ஓகேவா சொல்கிறீங்க. உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் அப்படிலாம் இல்லை ஓகேவா. எனக்கு பாசிட்டிவாக நான் அதுக்காக பண்ண மாட்டேன் ஓகேவா. மேனேஜர்ஸ் நம்ம பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் அப்போ சம்டைம்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க டீஸ் பண்ணுவான் அதுக்காக அவன் பிடிச்சி விடுவான்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவன் டீஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ சுகா பார்க்க டீஸ்லாம் பண்ணுவேன் நீ சொல்லிட்டாங்க. பண்ணுவேன் நீச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஏன் நம்ம நீ டீஸ் பண்ண மாட்டேன் கேட்குறாங்க. பண்ணுவேன் நான் சின்ன வச்சு பண்ண சொல்லிட்டாங்க. அதை பாவீங்களா ஏண்டா உங்களுக்கு நீங்கள் டீஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா சின்ன கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஏன் நாங்கள் வந்து டீஸ் பண்ணக்கூடாது எங்கள் ட்ரெஸ்க்கு தான் சொல்கிறாங்க. அது கரெக்டாக என்னன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ப்ராமிஸாக இப்போ கூட நம்ம டா சொல்லிட்டாங்க. என்ன நம்மளா சொல்கிறாங்க. இல்லைடா நீ வந்துட்டு பெரிய பையன் குட்டி பையன் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சொல்கிறாங்க. இல்லை நீ உங்கள்கிட்ட போய் பார்க்குறப்போ சொல்லிட்டாங்க டால் பாய் ஷர்ட் பாய் காம்போவா நம்பி கேட்குறாங்க. கால் சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் அடிக்கடி ஐடியல் டைப் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஹீஸ் மை ஐடியல் டைப் அப்படி சொல்லி நம்பி சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க ஹாப்பியாக கேட்கறதுக்கு நீ கேட்கறது ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இருந்தாலும் ஸ்டில் நம்ப டா சொல்கிறாங்க. நீ எப்படா கன்ஃபியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. அது ஒன் டே சொல்கிறாங்க. எப்போ கேட்குறாங்க. அப்போ ஒன் டே சோலோ கன்சர்ட் சொல்கிறாங்க. சோலோ வந்துட்டு ஒரு டான்ஸ் பண்ணேன் அப்புறம் காசு கேட்குறாங்க. எப்போ சொல்கிறாங்க சண்டே பற்றி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் சொல்கிறாங்க. அந்த டைம் ஆமாம் அந்த டைம் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டைம் எனக்கு
அவன்கிட்ட சொல்ல ரொம்ப ஆசை. எனக்கு எப்போ சஃபர் ஆகணும் அப்போ எனக்கு பெயின் ஆகும். அது எனக்கு பெயினை புரிஞ்சு பண்ணாமல் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எனக்கு பெயின் வந்து அவன் புரிஞ்சுப்பான். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நார்மலாக பேட்மிண்டன் தான் பார்த்தேன். சரி சொல்கிறாங்க. அவன் எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணுவேன். நான் அவனோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குமா, எனக்கு ஒவ்வொரு விஷயமும் அவன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். நானும் எவ்வளோ ட்ரெஸ்ட்டாக கூடி பார்ப்பேன். நம்ம ஜஸ்ட் பேட்மிண்ட்டு நம்ம அப்படி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணுவேன். நானும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக பேட்மிண்ட்டாக பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஆனால் என்னையே அறியாமல் இன்னும் அவன் எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்புடா. என்னென்ன எப்படி சொல்கிறது, அவன்கிட்ட டிஸ்ட்ராக்ட் ஆக முடியல. எனக்கு அவனை பார்க்குறப்பலாம் அவன் பக்கத்தில் போகணும், அவனை கம்ஃபர்ட் பண்ணணும். அப்படிதான் எனக்கே சொன்னது எனக்கு தோணும்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஆமாம் எனக்கு தோணும். அவன் எனக்கு மட்டும் சொந்தம், அவன் என் கூட மட்டுமே இருக்கணும், எப்போவுமே லைஃப் லாங் வந்து பொண்ணாக இருக்கணும் அப்படி சொல்லி தாட்லாம் அவரை சொல்லிட்டாங்க. அப்படி அவன் இதை கம்ஃபர்ட் பண்ணுவானா, எனக்கு மற்றவங்க நீங்கள் கூட இருப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு பெயினாக வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்பான். அவன் கேட்பான். எனக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்குமா, அப்போ கேட்பான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு கேட்பான். எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுவான். அப்புறம் ஜஸ்ட் நான் ஹக் பண்ணுவாங்க. எனக்கு ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேப்பர் பண்ணுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் போக எனக்கு அந்த கம்ஃபர்ட் எப்படின்னாக்கா ஒரு பேட்மேட்டாக வேணாம், ஒரு மெம்பர்ஸ் அப்படி வேணாம். எனக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு பிரதர் அந்த மாதிரிலாம் வேணாம், ஒரு லவ் ஃபீலோட வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண சொல்கிறாங்க. எனக்கும் ஆமாம், எனக்கு அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, என் பக்கத்தில் இருக்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஃபீல் வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அது எதுவும் தெரியல, ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். எனக்கு புரிஞ்சுக்க ஒரு பர்சன் இருக்காங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். எனக்கு எவ்வளோ கஷ்டம் நான் வந்து சொன்னால் அதாவது அதை எனக்கு அட்வைஸ் பண்ணுவான். அப்படியா சொல்லி சொல்லுன்னு சொல்லுவான். அப்புறம் எனக்கு அவன் அதை நினச்சி சாங் எடுத்துவாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஒரு கடத்துக்கு மேலே ஹைப் பண்ண சொல்லிட்டு நானே கன்ஃபியூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீ எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாது என்ன கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி ஃப்ளாஷ் பேக் பண்ணுறாங்க. ஓகேவா, அது 2018 அப்போ தான் நம்ம ஜிம் வந்துருந்தாக்கா அந்த ஒரு சாங் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ நம்ம நம்பி வராங்க ஜிம்மு பார்க்கறதுக்காக. ஜிம் பார்க்குறாங்க. நம்பி ஹேங்ஸ் ஜிம்மு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்பி ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே அது பேசல. எனக்கு ஒரு பேக் ஸ்டேஜ் இறங்கிருப்பாரு. அப்போ யாருமே இல்லை. இப்போ எனக்கு எல்லாரும் அடுத்த சாங் எல்லாரும் தனித்தனி சோலோ பண்ணியிருப்பாங்க. அப்போது ஏன்னா அடுத்த சாங் போடுறதுனால இந்த பக்கம் ஜிம் நம்பி இருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம ஜிம் ஹேங் சொல்கிறாங்க. நான் வந்து பேசணும் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. பேசுங்க சொல்கிறாங்க. எனக்கு ரூம் போறியா சொல்கிறாங்க. ரூம் காமாக சொல்கிறேன். சரிப்பா சரி. இப்போ அவங்க ரெண்டு எப்படினாங்க அந்த ஹோட்டலில் கொடுத்துருப்பாங்க. அவங்க ரூம் அந்த ரூமில் போயிருக்காங்க. இப்போ ஜிம் ரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தாக்கா அந்த ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆயிருக்கு. ஜிம்முக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வா சொல்லி பார்க்குறாங்க. அந்த ரூம் நம்ம நம்பிச்சு ஒரு பர்சன் சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு விதமாக கேட்டகரி டின்னரோட அந்த ஹோட்டலில் ரொம்ப எல்லாமே டெக்கரேட் ஆயிருக்கும். பட் எனக்கு மற்ற இடத்துக்கு இப்போ எனக்கு ரூமாக சொல்கிறேன் பார்த்துருவாங்க சொல்லி பயம் இருக்குது. அதனால ரூம்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குற நம்பிடுறாங்க. இது என்ன ஆகும் சார் ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. நீங்கள் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மு உட்காராங்க. இப்போ நம்பி ஜிம்மு வீடியோ பண்ணுறாங்க. ஜிம்மு கொண்டு ஒரு மாதிரி இருக்கும். எங்கள் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்பல சொல்கிறாங்க. நான் கேட்பேன் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் ஓகேவா ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறேன். ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு பேட்மேட்டாக பார்க்க தோணுது ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறது, எனக்கு ஜஸ்ட் ஒரு பேட்மேட்டாக பார்க்க தோணலை. எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக நீ வேணும்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு செகண்ட் ஃபேமிலி மெம்பர் அப்படி இல்லை, எனக்கு மட்டுமே சொந்தமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக அது எப்படி ஜிம் கேட்குறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஏன்னு சொல்கிறீங்க கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு லவ் இருக்குது ஜிம், நான் ஃபாலோ லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்க்கு கேட்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாகவும் இருக்குது. ஆனால் சேர்த்து ஹாப்பியாக ஃபீல் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம நிஜமாக சொல்லி நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டேன். நான் எவ்வளோ எனக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறது முடியவே இல்லை. இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லாமல் அவாய்ட் பண்ண கூட ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் முடியல. எனக்காக ஒன்றே லவ் பண்ணி தான் போடுவேன். எனக்கு எந்த நம்ம பேண்டில் யாரும் லவ் பண்ணல. அது எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உனக்கு பசங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி உண்மையாக ஃபீலிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி உனக்கு பசங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. சரி ஓகே நம்ம சொல்லலாம், வேறு யாரும் முடிக்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம் சொல்லிட்டு தோணுச்சா. எனக்கு அவன் சொல்ல பார்ப்போம் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக அது நிறைய பேரோட பேசுவாங்களா, எனக்கு அதுவும் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சும்மா தான் எனக்கு பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்லி இருந்தாலும் கூட என்னால் உன்கிட்ட தள்ளி இருக்க தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு பேசணும், வந்துட்டு எனக்கு ப்ரைவசியாக வந்துட்டு பேசணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணணும், எனக்குன்னு ஒரு லவ் வேணும், எனக்கும் கம்ஃபர்ட் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஒரு நார்மல் கம்ஃபர்ட்டாக இருப்பா சரி, ஒரு மேன்மேட் கம்ஃபர்ட் சொன்னால் எனக்கு மாறுது. ஆனால் எனக்கு பர்சனல் கம்ஃபர்ட்டாக வேணும் சரியா. என்னோட ஒய்ஃபாக என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்குறப்போ அப்படி ஒரு மாதிரி இருக்குது. பாடியில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி உங்களுக்கு பூஸ் பம்ப்ஸ் ஆகுது அவருக்கு. அப்படி ஜிம் வந்து பார்த்துக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு இது கூட ஹைட் பண்ண தோணல. ஓகேவா நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நான் சொல்கிறேன் ஓகே நான் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். உனக்கு எப்போ ஓகேவோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஒரு நாம லைஃப் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படி ஃபீல் பண்ணுறியோ அந்த டைமில் என்கிட்ட சொல்கிறியா, அது வரைக்கும் வெயிட் பண்ணவா. நம்பி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜிம்முக்கு நம்பிடுறாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு வெயிட் பண்ணுறியா. எனக்குமே கன்ஃபியூஸ் பண்ண கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. என்னால் எல்லாம் எனக்காக விட்டு கொடுக்க முடியல. ஓகேவா
நான் போல்டாக இறங்கிட்டேன். ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ பார் ஜிமின் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் நம்பியில் பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு ரிங்கோட ஒரு ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஜிம் நம்பின்னு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க ஐ லவ் யூ. ஓகேவா, உனக்கு பிடிச்சிருந்தாக்கா ரிங்க அக்செப்ட் பண்ணிக்க. ஓகேவா, எப்போ உனக்கு லவ் வருது அப்போ சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவர், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருப்பார், ரோல் மாடல். செகண்ட் அவரும் கூட பிகாஸ் கம்போஸ் சொன்னேன் அப்பெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும் சார் அவர் லவ் பண்ணி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் லவ் அப்படி இல்லை, ஆனால் பிடிச்சிருக்கு அவருக்கு. அவருக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற விதம் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஜென்யூன் அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டெக்னாலஜி இங்கே வாங்கிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது விட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எனக்கு டைம் எடுக்கும். நான் சொல்கிறதுக்கு சொல்கிறேன். நம்பி பார்க்குறேன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேர் வெயிட் பண்ணாங்க. அப்படியே நம்பி ஜிம் இருக்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. நம்பி வந்து அந்த ப்ரொபோஸ் கொடுத்துருப்பாங்க. ஜிம் அது வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ நம்பி ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்து ஒரு ஹக் பண்ணிக்கவா நம்பி கேட்க ஜிம்மி சொல்கிறாங்க. 2 பேர் ஹக் பண்ணுறாங்க. எப்போ நார்மல் ஹக் பண்ணுறது வேறு, இந்த டைம் ஹக் பண்ணி ஜிம்முக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜிம் ஹாப்பியாக இருக்குங்க. அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணியிருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்பி சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு நம்ம நம்பி அப்படியே அவங்க போயிருப்பாங்க. நம்பி அதுக்கப்புறம் ஒவ்வொரு டே வெயிட் பண்ணுறாங்க. எப்போ சொல்லுவான், எப்போ நம்ம பிடிக்கும், எப்போ லவ் ஃபீல் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஜிமின் நம்பியில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் கேர் பண்ணுற விதம் அதெல்லாம் மற்றவங்களை கேர் பண்ணுறதுக்கு இவர் கேர் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. சம்டைம்ஸ் ஜிம்மு நம்பிட்டு பேசலாம். ஜிம்முக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. யாருன்னா நான் ஜிம்மு பேசினா போதும். இந்த ஜம்முக்கு வேறு எனக்கு ரஷன் சுற்றிட்டு போகிறேன். அவருக்கு அதை பார்த்தா இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு பாசிட்டிவாக ஆகுது. ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. 1 பாயிண்ட் எப்படியா போய் நம்பி லவ் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு 4 மந்த் இருக்கும். 4 மந்த் ஆஃப்டர் வந்து ஒரு யூஎஸ்ஏ போயிருப்பாங்க. அவங்க ஒரு கான்சர்ட்டுக்காக. அப்படி போயிருக்கும்போது அவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ ஜிம்மு நம்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் ஷேர் பண்ணி வர முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்பியுமே சரி சொல்லிட்டு அவர் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடி ஆகிட்டு போகிறாங்க பிளேஸ்க்கு. இப்போ அவர் நினைக்கிறாங்க எல்லாருமே வந்துருப்பாங்க சொல்லிட்டு போயிட்டு இப்போ எனக்கு எல்லாருமே ரூமில் இருப்பாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துக்கும் போது அவருக்கு டெக்ஸ்ட் ஒரு லொக்கேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஜிம்மி நம்பிட்டு போயிருப்பாங்க. சரி ஓகே எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து தூங்கிட்டு போகணும் சொல்லிட்டு அவரும் ஏஞ்சி போயிருப்பாரு. யார்ட்டும் சொல்லாமல் அவர் பாட்டு கேஷாக போகிறாரு. எல்லாருமே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போனாக்கா அங்கே நம்ம யூஎஸில் ஒரு பீச் தான் வந்துட்டு ரொம்ப ப்ரைவேட் பீச் தான், ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு பீச்சு. ஸோ அப்போ டைம் வந்து ஒரு சன்செட் ஈவினிங் டைமில் பார்க்குறப்போ சன்செட் டைம் தான். அது ரொம்ப அழகாக டைம் 6:30 இருக்கும். அப்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. ப்ரெசென்ட்டாக அது அது பார்க்குறது லைக் ஒரு எப்படினாக்கா இந்த பிளாக் சீ மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியாக கொஞ்சம் ஒரு பயப்படுற மாதிரி பிளேஸ் தான் அது. ஆனால் ரொம்ப காம அமைதியாக இருக்குது. அப்போ நம்ம நம்பியில் வராங்க. வந்து பார்க்குறாங்க எங்கே பசங்களை காணும், வாய்ஸில் யாரோட வாய்ஸும் கேட்க முடியல சொல்லிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணாங்க ஜிமினுக்கு. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுவாங்க எங்கே சொல்கிறாங்க எங்கே இருக்குது ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த காட்டில் ஆக்டிவிட்டாக ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது ஃபாலோ பண்ணிட்டு அது மொபைல் மேப் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. வாக் பண்ணுறாரு. வாக் பண்ணி வர தூரத்தில் தான் இருந்திருக்கும் அந்த ரெசார்ட்டுக்கும். அவங்க ஸ்டே பண்ணிருக்க அந்த ஹோட்டல் ரெசார்ட்டுக்கு அங்கேருந்து இந்த பீச் வரதுக்கு அப்படி வாக் பண்ணி வர டைம் தான் அது. அப்படியே வந்துட்டு இருக்காரு. அந்த லொக்கேஷன் அங்கே தான் இருக்கும். இப்போ வாக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா ஒரு பிளேஸ் வந்து லொக்கேஷன் ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் ரைஸ் ஓப்பன் இப்போனாக்கா சாரி ரைஸ் லிப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக பீச் மொமெண்ட்டு. அங்கே ஒரு டேபிள்லாம் போட்டு இப்போ ஒரு ஹார்டின் மேக் பண்ணி அதில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அப்போ இப்போனாக்கா அந்த டைமில் கேண்டில் லைட் டின்னர் தான். கேண்டில் லைட்டு அதெல்லாம் வச்சுட்டு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸு ஃப்ளவர்ஸு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்பி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் ஃபுல் ஒயிட் அவுட்ஃபிட்டு ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த ஹார்டின் அந்த ஹார்டின் போட்டிருப்பாங்க. அந்த சாண்ட்லேயே பண்ணியிருப்பாங்க. சாண்ட்லேயே அந்த ஹார்டின் மேக் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அந்த டேபிள் பக்கத்தில் இருக்குது. இப்போ பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக லைட்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுப்பாங்க. லைட் படிச்சதில் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 6:40 இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்பி பார்க்குறாங்க. பார்த்தா சுற்றி யாருமே நீங்கள் மட்டும்தான். நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் டாக்டர் பார்க்குறாங்க. பண்ணிட்டீங்களா அவங்க ஜிம்மு கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மி நம்பி இருக்கிற அந்த ஹார்டின் உள்ளே வருவாரு. வந்து உட்காராங்க. பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மி நம்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேட்டிங்களா எவ்வளோ வருது அப்போ சொல்லுங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்க என்ன சொல்கிறாங்க. ஜிம் நம்பி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்கான்னு தோணுது. சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்கான்னு தோணுது. ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி கூட ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐ லைக் யூ ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின் அது சொல்லிட்டாங்க. ஐ லைக் யூ ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. நான் எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கும். நீங்கள் எப்போ லவ் பண்ண சொன்னீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு உங்களை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது தெரியுமா. என்னாலேயே லைஃப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அழகாக சொல்ல நினைக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ணுவேன். நீங்களும் நான் கூப்பிட்டு வந்துடுவீங்க. வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை அழகாக சொல்லிட்டு அப்படி கம்ஃபர்ட் பண்ணுவீங்க. இவன் நீங்கள் விஷயம் யாரும் பிடிச்சிக்க வரவே மாட்டீங்க. ஆனால் என்னை ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் எட்டு தான் வருவீங்க தெரியுமா. அப்போ எனக்கு அது பார்க்குறப்ப எனக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. சிவா இருக்காரு, ஜெவப் இருக்காங்க. ஏன்னா உங்களோட பெரியவங்க. எனக்கு ஜின்ன இருக்காரு. 3 பேருமே உங்களோட பெரியவங்க. ஜெவப்புடைய காலேஜில் இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு அவரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இவன் நம்ம ஜின்னு நம்ம சிவா கூட உங்களுக்கு பெரியவங்க. அவங்க நினச்சா ஒரு விஷயம் கம்ஃபர்ட் பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட வருவீங்களா. அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நானும் உங்களுக்கு வருவேன். டக்கு நீங்கள் வருவீங்க.
இது நீங்கள் சொல்லுவீங்க அப்போ எந்த கஷ்டமும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் யோசிச்சு பார்த்து நீங்கள் கூட நம்ம கேர் பண்ணுறது, எனக்காக நீங்கள் அவ்வளோ ஒரிட் ஆகுறது ஒவ்வொரு டைம் நான் நினச்சா ஸ்டார்டிங் பேண்ட் மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் புரியுது. இல்லை நீங்கள் லவ் பண்ணுறதால இவ்வளோ எவ்வளோ கேர் பண்ணுறீங்க, இவ்வளோ இப்போ நீங்கள் எல்லோரும் கேர் பண்ணுறீங்கன்னா என்னை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறீங்க. எனக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஜிம் சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு நான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். உங்களை பார்க்குறப்போ நீங்கள் நடந்துக்கிற விட எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அங்கே ரொம்ப ஒரு மாதிரி அட்வைட் பண்ணி பார்க்குறேன். உண்மையாக நீங்கள் என் லைஃப்பில் இருந்தாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா? ஜிம் சொல்கிறாங்க. நான் அஞ்சு அப்படியே உறைஞ்சி போய் பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன்னாக்கா இப்போ இருக்கிற நம்ம இருக்கணும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னாக்கா எனக்கு கஷ்டம் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வருவாங்க, உங்கள் ஷோல்டர் சாஞ்சிப்போம் ஓகேவா? நீங்களும் அப்படி தான். உங்களுக்கு கஷ்டம்னாக்கா என்னோட ஷோல்டர் சாஞ்சிக்கணும் ஓகேவா? அப்புறம் இது வந்து மனசு விட்டு பேசிக்கணும், சரி பண்ணிக்கணும் ஓகேவா? உங்களுக்காக நானும் எனக்காக நீங்கள் ஓகேவா? இந்த கரியரை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது ஓகேவா? நம்ம கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு ஒரு பாதிப்பு வந்துக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய எப்படியாவது ஒரு பொறுப்பு நீங்கள் இருக்கீங்க, ஒரு லீடராக இருக்கீங்க, எல்லாரையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எவ்வளோ கண்ட்ரிக்கு போகிறேன்னு தெரியுமே தெரியாது, நீங்கள் தான் பேசுகிறீங்க, எங்கள் அழகாக நீங்கள் தான் வந்துட்டு வழி நடத்திட்டீங்க சரியா? உங்கள் பேர் பர்சன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் ஒரு பேண்ட் ஒரு லீடராக கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு லீடர் கிடைக்கிறது அவருக்கு நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்டாக கிடைக்கும்போது நான் எப்படி சொல்கிறது, நான் அந்த லக்கியான பர்சன் நினைக்கிறேன் தெரியுமா? அதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அந்த பேண்டு கூட இருக்கிறதுக்கு வந்து டிசால்வ் பசங்க தெரியல ஸ்டார்டிங்கில் எனக்கு அவ்வளோ எனக்கு அத்தனை டைம் விசிட் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் அப்புறம் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லை அவ்வளோ முடியும், நீ பாடு, ஒரு வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப நீங்களும் ஷாஹிங் நிறைய கம்ஃபர்ட் பண்ணீங்க, நிறைய எனக்கு கேர் பண்ணீங்க. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஹேங்ஸாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ யோசனை தெரியுமா? ஆனால் நீங்கள் எப்போ லவ் பண்ணி சொன்னீங்க எனக்கு அதுக்கப்புறம் உங்கள் ஹேங்கை பார்க்க முடியல. ஆனால் எனக்கு இப்போ ஹேங்கில் கூட வருது கூட பழகிடுச்சு. ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறேன். நிஜமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன். நிஜமாக நான் ஹார்ட்லேன்னு சொல்கிறேன் ஓகே, போயெல்லாம் சொல்ல ஹார்ட்லேன்னு சொல்கிறேன் ஓகேவா? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு தோணுது ஓகேவா? உங்களுக்கும் என் கூட அப்படி தான் ஹாப்பியாக இருக்குமா ஹேங் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்பி பார்க்குறேன். இது என்ன கேள்வியே சொல்கிறாங்க. இல்லை இப்போ லவ் பண்ணுறோம், ஆனால் இதுக்காக அந்த லவ்வோடு போயிடக்கூடாது ஓகேவா? லவ் பண்ணுறது பிரேக்கப் பண்ணுறது செட்டே ஆகாது. எனக்கு வந்துட்டு லவ் பண்ணாக்கா நெக்ஸ்ட்டு மேரேஜ் வரைக்கும் அது போகணும் ஜிம்மு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் எப்படி இருந்தாலும் எக்ஸப்ட் பண்ணிப்பீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நான் அப்படி இருக்கேன், என்னோட வெயிட் லாஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஃபியூச்சரில் அங்கே வெயிட் ஆகிட்டா குட் ஆகிட்டா ஜிம் சொல்லியிருக்காங்க. நம்பி பார்க்குறாங்க. குட் தான் என்ன கேட்குறாங்க. இல்லை ஒரு வேலை சொல்கிறாங்க. பாரு நான் சொல்லியிருக்கேன் நோ ஒன் இஸ் அக்லி இந்த வேர்ல்டு ஓகேவா? ஜிம் நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னு சொல்கிறீங்க? யாருமே பிறக்கும்போது அசிங்கமாக பிறந்திருக்க மாட்டாங்க ஓகேவா? எல்லாமே ஒவ்வொரு விதமான அழகு விட்டுவேன். எனக்கு அழகு தெரியும், எனக்கு பேசுறது பிடிக்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அழகாக வந்து பெருசாக உங்களுக்கு எடுத்துக்க மாட்டோம் தெரியல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நமக்கு ஒரு டேலண்ட் தான் வந்துட்டு நம்ம வேர்ல்டில் வந்துட்டு நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணோம் சரியா சொல்கிறாங்க. அது நம்ம டேலண்ட் மட்டும் தான் நம்ம யாரும் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம அழகு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அது பெருசாக எடுத்துல ஓகேவா? இன்னும் சொல்லுவாக்கா நீ ரொம்ப ஒரு ஏஞ்சல் மாதிரி ஓகே அவ்வளோ அழகு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை சரியா சொல்கிறாங்க. பாரு ஏன் கண்டுபிடிதான் அழகு ஓகே, ரொம்ப ரொம்ப அழகான பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஐடியல் டைப் ஓகேவா? ரொம்ப குட்டியா ஷார்ட்டா ரொம்ப அழகா எல்லாரையும் கேர் பண்ணுறது திரும்ப நீ சொல்கிறது நான் ரொம்ப கேர் பண்ண சொல்கிறேன். இன்னும் சொன்னால் ரொம்ப கேர் பண்ணுவேன். ஒரு கிஃப்ட்டு ஷேர் பண்ணுறது ஒன்றை தான் கற்றுக்கிட்டேன் தெரியுமா? நன்றி சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாக்கா அவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பாடிக்கு கிஃப்ட்டு ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே கிஃப்ட்டு ஷேர் பண்ணிக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா? நீ கற்றுக்கிறது எல்லாமே நீ வந்துட்டு நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நன்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நிறைய சின்ன பையன் இருப்பான் ஓகேவா? ஆனால் நான் வந்துட்டு ஒன்றது நிறைய நான் ரிசன் பண்ணியிருக்கேன், நிறைய நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய கஷ்டம் சொல்லிட்டு சொன்னாங்க. உனக்கு அது வந்துட்டு எப்படினாக்கா சம்டைம்ஸ் உனக்கு நான் சொல்லிட்டு ஃபீல் புரியாது. ஆனால் நீ வந்துட்டு அது கேட்பேன், காது கொடுத்து கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் தான் புரிய ஒரு சரி எனக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லணும் புரியாது. நான் அது எதுவும் வளர்த்துட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன். ஃபைனலி இப்போ புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ண தெரியுமா? இப்படி தான் இதுதான் இவ்வளோ இது பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ண தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் நான் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்து ரொம்ப எனக்கு சம்டைம்ஸ் நமக்கு கேட்குற கொஸ்டின் கோவம் கூட வரும். ஆனால் நீ அந்த டைம் ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் தெரியுமா? அவங்கள்ட்ட நீ வேறு எதுவும் பேசுவேன். மற்றவங்க நினைக்கிறாங்க நீ தான் அதிகமாக பேசுகிற மாதிரி அப்படி கிடையாது ஓகே. நீ தான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கோவத்தை வெளில கூட்டிட்டு வரும் தெரியுமா? இதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குன்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்போ நான் புரிஞ்சு பார்த்தியா மற்றவங்களால இந்த எந்த அளவுக்கு புரிஞ்சு தெரியல. ஆனால் நீ புரிஞ்சு போயினேன் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா? என்ன வந்து ஒரு நாள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தோணும். ஏன்னா சம்டைம் ரொம்ப ஆங்கர் விஷயம் ஆகும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறது எனக்கும் நான் சொல்லிட்டு தெரியும் ஓகேவா? ரீசன் எல்லாமே கோவம் வராது சொல்லிட்டாங்க. கரெக்டாக நான் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் தோணும் நீ கூட இருக்கக்கூடாதா, எனக்கு கூட சொன்ன மாதிரி கூடாது தோணும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் அந்த ஷிப்பிங்லாம் பண்ணாங்களா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஜிக்கு அந்த யூனியன் டைம் மீன்லாம் கேட்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க எனக்கு தெரியும் இப்போ ஷிப்பிங் ஜஸ்ட்டு மேனேஜ் பண்ணுறது சொல்லி தப்பு இல்லை ஓகேவா? எனக்கு அப்புறம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆசை இருக்கும் தெரியுமா? நன்றி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கிறது கேட்குறப்போ யாங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஒன் டைம் நம்ம லைவில் யார் மினியன் மொழி நம்ம சொன்னதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா?
எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு டைமில் லைவ்ல மீன் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம சொல்கிறாங்க ஜிம் பார்க்குற நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, லீடர் நீங்கள் அதுக்கு சின்ன சின்ன விஷயத்தை ஆசைப்படுறீங்க. நல்லா அவர் பார்த்துருக்காரு. நானும் ஒரு ஆர்மி கவர்மெண்ட் தானே, எனக்கும் லவ் லைஃப் அப்படிலாம் இருக்குல்ல, ஆசைகளை பாசிட்டிவ் கேரிங் ஜெலஸ் எல்லாமே எனக்கு இருக்குல்ல. அப்படி நம்ம சொல்கிறாங்க ஜிம் அப்படி நம்ம வருஷம் அந்த வருஷம் மெல்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஜிம் சொல்கிறாங்க நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் தான் கூப்பிட்றாரு. நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு லவ் யூ நம்ம ஜிம் சொல்கிறாங்க. நம்ம பார்க்க லவ் யூ டூ சொல்கிறாங்க. 4 months வெயிட் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறேன் நான் ரொம்ப வெயிட் பண்ணி சொல்லி இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த டே எல்லாம் மறக்க முடியாது தெரியுமா சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக நம்ம ஹேக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ நம்ம சொல்ல எதுக்கு சரி நான் வந்துட்டு என் லவ் சூஸ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ வாடிப்பா நன்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு எனக்கு மட்டும் நிறைய சொல்லிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு லவ் ரெடி பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நம்ம பேண்ட் மெம்பர்ஸ் ஆமாம் நம்ம பேண்ட் மெம்பர்ஸ் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அவங்க நம்ம ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. தெரிஞ்சு நம்ம ஃபேமிலி சொல்லிட்டு இருந்தாலும் கூட நம்ம டெக்னிக் சொல்ல நம்ம கரியர் அஃபெக்ட் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த டீம் இருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அந்த பிடிஎஸ் இருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஓகேவா. இங்கிலீஷ்க்கு அந்த பிடிஎஸ் இப்போ இல்லை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இல்லை நம்ம 7 members யார் இல்லாலும் யாரோ ஒரு பர்சன் கூட பிடிஎஸ் வந்து பிடிஎஸ் இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 7 members வந்து ஃபுல் ஆகும் சொல்கிறாங்க. அதான் கம்ப்ளீட்டடான ஒரு பிடிஎஸ் சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப காய்ச்சி பிடிக்க நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஹார்ட் பிடிக்க ஓகே நிறைய ஹெட் கமெண்ட்ஸ் நிறைய ஹெட்டர்ஸ் நிறைய வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது நிறைய நெகட்டிவ் திங்ஸ் நிறைய ஹேண்டில் பண்ணி ஓகே நிறைய டைம் அழுதுருக்கு, நிறைய டைம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க சரியா. எனக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஏஞ்சல் பர்சனில் ஹார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஓகேவா. அகைன் உன் லைஃப்பில் நடந்துக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அகைன் உன் லைஃப்பில் நடக்கூடாது ஓகேவா. நீ வந்துட்டு இப்போ நீ யார் சொல்கிறீங்க நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், நிறைய அச்சீவ் பண்ணிட்டு ஓகே. ஆனால் இன்னும் உனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது ஓகே, நிறைய டைம் இருக்குது நம்ம கரியர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அதனால எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுக்கலாமா கேட்குறாங்க. சீக்கிரட்டாக அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக ஓகேவா. நம்மளாம் ரொம்ப கூட தெரிஞ்ச கூட போதில்ல. ஜிம் கேட்குறாங்க. நானும் தான் எங்கள் யோசிச்சேன். எனக்கு பேண்ட் சொன்னால் எப்படி ஒரு இடத்துல யாராவது யூஸ் பண்ணாக்கா மற்றவங்க ஸ்டாஃபுக்கு கேட்டுருவோம், யாராவது ஒருத்தவங்க ரிசன் பண்ணிட்டு அதை சொல்லிடுவாங்களோ சொல்லி எனக்கு பயமாக இருக்கும் சொல்லிட்டாங்க. எனக்கா நம்ம கம்பெனி ரூல்ஸ் படி சொல்லிட்டாங்க நம்ம டேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆமாம் அதை நம்ம பேண்ட் மெம்பர்ஸே சொல்லிட்டாங்க டேட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக இருக்கணும் ஓகே, என் பாய் ஃப்ரெண்ட் சேஃபாக இருக்கணும் முக்கியமாக சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் எனக்கு ரியலாகவே சொல்லிட்டாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க ஜிம் சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. எதுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. இல்லை நீ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க அழகாக விஷயமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன குறைச்சல் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு ஜிம் நம்பி பார்க்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இந்த கண்ணு ஜிம் நம்பி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் கெட்டு உங்கள் ஹேர் ஸ்டைலு உங்களோட அப்புறம் நீங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஹாட்டா கோல்டா ஜிம் நம்பி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நன்றிமே அப்படி ரசித்து பார்க்க முடியும்னு சொல்கிறது எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சரி எனக்கு யாருக்கு குறைஞ்சவில்லை தெரியுமா, நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு சிறிய வைப்பில் இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீங்கள் அப்படி கூட ரொம்ப லீடாக இருப்பீங்க, லைஃப்பில் பாடியில் டெவலப் பண்ணி வச்சுட்டு வேறு மாதிரி இருக்கீங்க தெரியுமா. ஜிம் தான் நம்பிட்டு சும்மா பேசிட்டுருக்காங்க. நம்பிட்டு பிடிச்சி ஜிம் பார்க்க நம்பிட்டு என்னன்னு சொல்லிட்டு நான் டச் பண்ணி பார்க்கவா ஜிம் கேட்குறேன். நம்பிட்டு பார்க்குறேன் இங்கே ஜிம் தான் அப்படி ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்பிட்டு ஜிம்மில் ஹேண்டில் தாங்க வைக்கிறாங்க. ஜிம்மில் டச் பண்ணுறாங்க. நம்பிட்டு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்பிட்டு ஜிம்மில் ஹேண்டில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்க நம்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு கிட்ட க்ளோஸ் வந்துட்டு டிப்ராவில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு 2 பேரும் பார்த்துருப்பாங்க. 2 பேரும் ஃபோனில் அட்டாச் பண்ணிட்டு லவ்விட்டு சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக சன்செட் அப்போ தான் அந்த டைமில் சன்செட் இதாக இருக்கும். அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நம்பி டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அழகாக இருக்கா ரொம்ப அழகாக இருக்குது சப்ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் இப்போ ஒயிட் ஷர்ட்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஒயிட் ஷர்ட்டாக போட்டிருக்கீங்களா சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கேன் நம்ம ஷர்ட் போட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கவா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் வந்து நம்பிச்சிருக்கு ஒரு அவரும் ட்ரிங்க் கொடுத்துருக்காரு செயின் கொடுக்குறாங்க. இதான் நான் அவங்களுக்காக வாங்கினது ரொம்ப அழகாக இருக்கிற பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதில் என்ஜின்னு போட்டிருக்கேன். என்ஜியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. நம்ஜூன் ஜிமின் ஓகேவா இருக்கிற என்ஜின் போட்டிருக்கேன். இப்போ இதை யாராவது பார்த்தாங்கனாக்க நம்ஜூன் தான் நினைப்பாங்க ஓகேவா. நம்ஜூன்றது அந்த என்ஜின் தான் யோசிப்பாங்க. யாருக்கும் ஜிமின் நம்ஜூன் தெரியாது. ஜிம் சொல்லிட்டாங்க. நம்பிப்பாங்க ஓ அந்தளவுக்கு யோசிக்கலையா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அதான் நீங்கள் ஸ்மார்ட் பாயாச்சு நம்ஜூன் தான் ஜிம்மில் நியூஸில் ஹேண்டில் அப்படி ப்ளே பண்ணுறாரு. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் போட்டுட்டு தான் சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறேன் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டு விடுறாங்க. இப்போ நம்ஜூன் மொபைலுக்கு ஒவ்வொரு கேப்சராக எனக்கு ஒவ்வொரு இதுவும் கேப்சர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அதுதான் க்யூட்டு அந்த க்யூட்னஸ் இந்த வேர்ல்டு ஆச்சு நம்பி ஜிம்மி பார்த்து சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. அதுவா இங்கே வரும்போது யோசிச்சேன் எனக்கு கொரியாவில் சொன்னாக்கா கொரியாவில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் எந்த ஹோட்டல் போனாலும் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க டக்குனு போட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே யாருக்கும் தெரியாது அங்கே கொஞ்சம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஃபேமஸ் தானே வேலை சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் இந்த ரெசார்ட் வந்து இங்கே வந்து பார்த்தாக்கா இந்த பீச் வந்து எப்படியாக்கா யாரும் வரமாட்டாங்க அதிகமாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த டைம் யாரும் வர மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அங்கே வர
கொஞ்சம் பயமா இருந்துச்சு சொல்லிட்டாங்க. பயமா இருந்துச்சு. ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயமா சொல்லிட்டாங்க. இல்லை அங்கே கூப்பிட்றா சொல்லி எனக்கு அப்படி தான் வரேன். என்ன பண்ணுவேன்னா பாய் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அதனால சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் சரி ஓகே உனக்கு எப்படி கம்ஃபர்டபுள் அப்படி கூட்டு சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ பயமா இருந்துச்சு. ஒரு மாதிரி டார்க்காக இருக்கா, கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதிரி யாரும் இல்லையா பயமா இருந்துச்சு. நன்றி சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க நன்றி பார்க்குறேன் என்ன கூட்டுறாங்க இல்லை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் நானே அடிச்சு போட்டேன். நீ ஆமாம் நானே அடிச்சு போடலாமே ஜிம் சொல்லிட்டாங்க. நன்றி கருவு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறேன் கேட்கலாம் கட் பண்ணலாமா கேக் கட் பண்ணலாமா ஜிம் சொல்லிட்டு நன்றி பார்க்கணும் ஓகே சொல்லிட்டு கொண்டு போயிடும். கேட்கலாம் கட் பண்ணி அங்கேயே சாப்பிட்றாங்க. கேட்கலாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஜிம் வந்து நம்பிக்கை ஃப்ளவர்ஸ் வாங்கிச்சிருப்பாங்க. இது உங்களுக்காக ஜிம் சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க ஃப்ளவர்ஸ். இப்போ 2 பேரும் அங்கே உட்காந்து பேசிட்டு பல ஹேண்ட் பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பல மாசிட்டாங்க. சரி சரி ரூம் வந்துருப்பாங்க. நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்போ மிட் இருக்கும். நம்பி ஜிம் ரூம் வந்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. வணக்கம்மா கேட்குறாங்க. அதுக்குள்ளே வாசிட்டாங்க. ஜஸ்ட் ஒன்றா எதுவும் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்படி சொல்லி வாங்க ஜிம் டெவலப் பண்ணிட்டு அப்போ அவங்க ரூம் ஒரே ரூம் இருக்காங்க. இப்போ ஜிம் நம்பி ஒன்றா தூங்குறாங்க. ஜிம் நம்பி அமைதியாக இருக்காங்க. ஜிம் தான் நம்பி ஷர்ட்டில் பேப்பிட்டுருக்காங்க. இப்போ என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க ஜஸ்ட் ஃபீல் பண்ணுவோம் பாடி ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க அவங்களுக்கு தானே சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை ரூம் பண்ணிட்டு ஜிம் கூட கூட சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஜிம் இப்போ ஜஸ்ட் எதுவும் நடந்திருக்காது. ஜஸ்ட் சும்மா குறிப்பிட்ட ரொமான்ஸாக போயிருக்கும். இப்போ நம்பி பார்க்குறாங்க நாளைக்கு கான்சர்ட் ஓகேவா அதெல்லாம் எதுவும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க நான் எதுவும் கேட்கல. நான் ஜஸ்ட் சும்மா சொல்லிட்டாங்க. நம்பி பார்க்க ஓகே ஓகே அப்போ நம்பி ஜிம் கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி போட்டாது இருப்பாங்க. அதை ஏர்லி மார்னிங் நம்பி நினச்சிட்டாங்க. ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஜிம் ரூம் வச்சுட்டு போயிடுறாரு. எப்படி அந்த அங்கே ஒரு 1 வீக் வந்து கான்சர்ட் போயிருக்கோம். 1 வீக் ஆஃப்டர் வராங்க. அப்போ தான் பைக்கில் நம்ம ஜிம்மும் நம்ம சுகாவும் உட்காந்துருக்காங்க. நம்ம டேக்கு பண்ண உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா நம்ம ஜேவப் உட்காந்துருக்காங்க. தனியாக நம்ம ஜிம்முக்கு நம்பிருக்கோம். நம்ம ஜிம்முக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நம்பி இருப்பாங்க. ஜிம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நீ வந்துட்டு நம்ம ஜேவ கூட உட்காந்து சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் ஜேவ கூட உட்காந்து எனக்கு அவங்க தனியாக உட்காந்து சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஆமா சொல்லிட்டாங்க. அப்போ நீ தான் சொல்லிட்டாங்க இல்லை நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லி ஒரு சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சுகா வந்து தூங்கிட்டு இருக்கா. சுகா தூங்கினதுக்கப்புறம் நம்ம நம்பிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு அது ஓன் கேட்டு தானே கூப்பிட்றேன் நீ இங்கே வா சொல்லிட்டு தூங்கி போகிறாங்க. எனக்கு அது பெட்டில் தூங்குற மாதிரி ஒரு வசதியாக இருக்கும். அந்த பெட்டு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் நம்பி வந்து சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பெட்டு மாதிரி அழகாக கவர் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் நம்ம ஜிம் இப்போ எனக்கு ஒன்றா இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏதோ பார்த்துட்டா சொல்கிறாங்க. பார்க்க மாட்டாங்க. ஏர்லி மார்னிங் வரைக்கும் தூங்குவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் போய் லேண்ட் ஆகிறதுக்கு தூங்குவாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் நம்பி கூட கையை போட்டுக்கிறாங்க. அப்படியே அவர் மேலே அவர் படுத்து தர மேலே ஹேண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்பி இப்போ ரீட் தான் பண்ணுறாங்க. தூங்க போல ரீட் பண்ணுறாங்க. புக் தான் ரீட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் பக்கத்தில் வச்சுக்கணும் ஆசை. அதனால் கூட்டு போவார். ஜிம் ஹேண்ட் வச்சுட்டு அதை தூங்கி வந்துருக்காங்க. ஜிம் வந்து அவர் ஹேண்ட் ஜிம் நம்பி ஸ்டொமக் வச்சிருக்காரு. அவர் ஹவுல் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கம் வந்துருக்கும். அப்படியே புக்ஸை வச்சுட்டு இப்போ நம்பி ஜிம்மில் போகிற கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் அழகாக அவங்களும் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. ஏஞ்சிட்டு நம்ம ஜிம்மில் நம்பி கொடுத்துட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஜிம்மில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ரிட்டன் கொரிய விட்டாங்க. கொரிய வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்ததுக்கப்புறம் கூட நம்பிட்டு மற்றவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு டவுட் இருக்கா சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் பாசிட்டிவ்னஸ் ரொம்ப அதிகமாகுது அவருக்கு. ஒரு டேஸ் போக ஜிம்மில் இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜாலியாக ஃபன் பண்ணுவார். அவர் பார்க்குறப்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீ யாரும் சொல்கிறாரு ஆனாலும் கூட அவருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஜிம் பார்க்குறீங்க என்னாச்சு அவருக்கு ஜிம்மில் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டன் வராங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது கூட்டி ரூம் இருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்க நம்பி வந்துருக்காங்க. நம்பிடா ஜிம் கேட்குறாங்க. நம்பிப்பா என்ன சொல்கிறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. சொல்கிறாங்க என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. என்ன பண்ணி ஜெயிக்கக்கூடாது சொல்கிறாங்க. சும்மா ப்ளே பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ப்ளே பண்ணுவேன் நீ நம்பி கேட்குறாங்க. அது வந்து சும்மா தான் சொல்கிறாங்க. இப்போ நம்பி ஜிம்மில் நெக்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக பைட் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்க வலிக்க நம்பவும் சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் பார்த்துக்குவோம். இதுக்கப்புறம் யார் கூட ப்ளே பண்ணால் அப்படி பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் மட்டும் பண்ண ஓகே அது கேமராக்காக ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணால் அப்படி தான் பார்த்துக்குவாங்க நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இப்போ கோவம் வரும் உங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னும் மோசமாக வரும் நம்ம சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம் பயப்படுவாங்க. இப்போ 1.8 நம்ம ஜிம்மின்னு நம்ம டே 3 பேர் உட்காந்துக்கோங்க சோஃபாவில். அப்போ நம்ம ஜிம்கிட்ட பேச டைப் பண்ணிருக்காங்க. ஆனால் டே பேசிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம டே போகிற வரைக்கும் ஜிம் நம்ம நம்பியிருக்காங்க. அவர் இந்த பக்கம் போனதுன்னு தான் கிட்ட வராங்க. க்ளோஸாக வராங்க. பாரு நைட் ஏக 2 பேர் ஒரே அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருக்காங்க. இப்போது நைட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் ரூமுக்கு வர சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்னோட வீட்டுக்கு வர சரியா நம்ம சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனால் ஜிம்மில் இருக்க நம்பி வீட்டு தான் போகிறாங்க. நம்பினாங்க வேறு நான் ஜிம்முக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பயந்துருப்பாங்க எங்கே பனிஷ்மெண்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துக்க மாட்டாரு. ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன நம்ம இப்போ சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பாரு எனக்கு பாசிட்டிவ் வாக்கா சரியா சொல்லிட்டு என்ன பாசிட்டிவ் வாக்கு நான் ஜிம் கேட்குறாங்க. உன் சோல்மேட் கொடுத்து பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. என் சோல்மேட் கூட சும்மா பேசி தான் சரியா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு ஹேண்ட் வச்சு காமிக்கிறாங்க. ஐயோ ஜஸ்ட் தைஸில் ஹேண்ட் வச்சு அது தப்பாக சொல்கிறாங்க. தப்பு தான் நம்ம சொல்கிறாங்க. ஓகே ஓகே சாரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறாங்க. டேஸ் போக ஜிம்முக்கு நம்ம பாசிட்டிவ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கு பாசிட்டிவ் ஆகும். அந்த அளவுக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு அவர். ஆனால் இவர் பாசிட்டிவ் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் ஆகணும் பனிஷ்மெண்ட் பண்ணுறதும் அப்புறம் கூட்டி போய் சமாதானம் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஒரு டேட்டுக்கு போயிடுவாங்க 2 பேரும். இப்போ ஜிம் வந்து பாருங்க இப்போ என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு அந்த டேட்டா ஜிம் கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சமாதானம் பண்ணுறது ஜிம் கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கோவமா என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அப்போ உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கலாம்ல ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் அதுக்கு நடக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன பண்ண கேட்குறாங்க. சும்மா ஹாபி கூட ப்ளே பண்ணியிருந்தேன் சொல்கிறாங்க. ரொம்ப வர போயிட்டு நீ சொல்கிறாங்க. அப்படியே இல்லை நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. யாருமே ப்ரைவேட் ரெசார்ட் தான், ப்ரைவேட் ஹோட்டல் தான், அது டேட் போகிற ப்ளேஸ் தான். நம்பி கோசம் அந்த ஜிம்மில் லிப்ட் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. போதுமா ஜிம் நம்பி பார்க்குறாங்க. இன்னைக்கே சொல்லிட்டாங்க ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் வா சொல்கிறாங்க. ஃபுல்லாவா ஜிம் சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. ஐயோ வேண்டாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எடுத்துக்கிறேன் வாடா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க அதை சொல்கிறேன் இருக்கு உனக்கு சார் நம்பி சாப்பிட வச்சுருப்பாங்க. சாப்பிட வச்சு கொடுக்குறாங்க வீட்டுக்கு. ஏன்னா டேம்க்கு வராங்க. டேம்க்கு வந்துட்டு டேரெக்டாக அவர் ஜிம் கூட நீங்கள் ஸ்டே பண்ணி ஜிம் பாருங்க ப்ளீஸ் வேணாம் சொல்கிறாங்க. கத்தா மட்டும் இது சரியாக சொல்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நாங்கள் அமிஷன் ஜிம்மில் அப்போ ரேஷன் போகணும் வராங்க. அப்போ ஜிம்முக்கு பிடிக்கும் கணிஷ் பண்ணால் பிடிக்கும். ஆனால் எனக்கு பஸ் வாட்டே சொல்லிட்டாங்க. ரொமாட்டிக்காக இருக்காரு பஸ் வாட்டே இருக்காரு. ஜிம்முக்கு அதுதான் ஒரு இதாக இருக்கும். இப்போ ஜிம்முக்கு ஃபஸ்ட் டைம் வருது. ஜிம் புசான் போட்டு ரெடி ஆகிருக்காங்க. நம்பி பார்க்குறாங்க. அது ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணுறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. பேசாமல் என் கூட ஒரு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அசாண்டக்க சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. பேசாமல் வாங்க நம்பி கூப்பிட்றாங்க. நான் வரல நம்பி நான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் வாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பாய் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கேட்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் எடுத்து போய் அவங்க அம்மா எடுத்து நம்பி வீட்டுக்கு தான் நம்ம ஜிம் போயிருப்பாங்க. அப்போது நம்மளோட தங்கச்சி பார்க்குறான். தங்கச்சி ஜிம் நம்பி பார்த்துட்டு இருக்கா. அண்ணா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம்மில் இருக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு தான் கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நம்பி நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நம்பி பற்றி எல்லாமே தெரியும். இப்போ நம்பி பார்க்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. சொல்லுப்பா ஏதாவது ஸ்பெஷலாக கேட்குறாங்க. எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கா. இப்போ எனக்கு பேண்ட் மெம்பர்ஸ் ஜிம்மில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்ட்ரோ பண்ணேன் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ என்ன இன்ட்ரோ பண்ண போகிறா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒய்ஃபா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் ஒய்ஃபாக தான் பார்க்குறேன். நம்பி சொல்கிறாங்க. நம்பி அப்போ பார்க்குறாங்க. என்ன நம்பிடுறதுலாம் சொல்கிறாங்க. உங்கள் கரையை சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படி சொல்லுவாங்க. அப்ரூவல் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஓகே சார் இந்த பக்கம் ஜிம்மில் அவங்க அப்பாமெண்ட்டாக சொல்லிடுறாங்க. 2 பேரும் ஓகே சொல்கிறாங்க. 2 பேருமே ஜாலி டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. மேரேஜ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்குள்ளே தான் சொல்கிறாங்க. மியூச்சுக்கு போயிட்டு போகிற முடியும் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க பிஃபோர் மேட்ச்சுக்கு அந்த மியூச்சுக்கு போகிற முன்னாடி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிம் நம்பி சொல்கிறாங்க. நான் எங்க கூட போகணும்னு நினச்சேன் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் கூட ஜேக்கு கூட போகிறாங்களாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஒரு டேக்கு கொண்டா போட்டாக்க ரொம்ப சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேக்கு கூட ஜமத்தா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜமத்தார் ஓகே அங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் இது பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. தெரியும் இதெல்லாம் வந்து கேமராடியே நம்ம படத்துக்கு ஜாலியாக பண்ணிட்டு எதாவது சுற்றிட்டு இருந்தா சொல்கிறாங்க. நான் எதுவுமே பண்ண முடியாமல் என் தம்பியை சொல்கிறாங்க. அதான் நல்லது அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. சரியான பாசிட்டிவ் மேன் அப்படி ஜிம் சொல்லிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு டைம் லீவ் வரப்பனா ஜிம் நம்ம ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு எப்படின்னா ஒரே வீடு கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் தள்ளிட்டு இருக்கும். அப்போ ஒன்றா தான் இருப்பாங்க. ஜிம்முக்கு எப்படின்னா காலையில் எதுவும் போஸ்ட் பண்ண பிடிக்காது. ஆனால் நம்ம ஜிம் அப்போ போஸ்ட் பண்ணிட்டு பாரு. ஏன்னா அவர் பற்றி தான் போஸ்ட் பண்ணுவார். ஜிம் பற்றி அவர் எதுவும் சொல்ல மாட்டார். எனக்கு ஜிம் சொல்லுவாங்க. எனக்கு பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருமே ஓகே சொல்லுவாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கும். கரெக்டாக நாங்கள் எல்லாரும் கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம இருக்குது ஜிம்மில் டச் பண்ண கூட அப்படி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் பாருங்க எப்படி இருக்க முடிச்சு போய்ட்டு வந்து கொண்டு இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அமௌண்ட் விவரம் இருக்காது. நம்பி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. அமௌண்ட் விவரம் இருக்கா சொல்லிட்டு அவரும் கொஞ்சிட்டு இருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் எப்படி இருந்தாலும் லைக் பண்ணார். எப்படினாலும் இது நான் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்பி சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி அவர் பேட்டா அந்த பக்கம் பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க. நம்பி போய் எப்படினாக்கா நல்லா வெயிட் பண்ணி வந்திருப்பாரு. இப்போ நான் நம்பி சொல்கிறாங்க. நானும் வெயிட் கிளாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ணி கிளாஸ் 2 பேரும் எப்படினாக்கா அவங்க அதெல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயமா நினச்சிக்க மாட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் டீப் லெவலில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன். அப்போ மேட்ச்சுக்கு அப்புறம் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஆனால் மற்றவங்க பொறுத்தவரைக்கும் இப்படி அவங்க ஒரே அப்பார்ட்மெண்ட்டாக ஸ்டே பண்ணிருக்காங்க. அவ்வளோதான். ஆனால் அவங்க இப்போ மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசாமல் மேனேஜர் சொல்லிடலாமா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறீங்க ஏன் சொல்கிறாங்க. மிஸ் பண்ண அவருக்கு சொல்லக்கூட சரியாக சொல்கிறாங்க. எனக்கு ஒன் டே யாரும் நம்ம டேஸ்ட் பண்ணி அதை மற்றவங்க ஸ்டாஃப் கேட்டாங்கனாக்கா ப்ராப்ளம் ஆகும் சரியாக சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நம்ம நம்பிட்டு நிறைய ரூல்ஸ் போகிறாங்க. அதெல்லாம் இதுக்காக ஒன் டே ஜிம் நம்பி மட்டுமே லைவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அப்போ நிறைய பேர் மினிமம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் அதை பார்த்து தான் வந்துட்டு ஜிம் நம்பியோட வாய் கொடுக்கணும் பார்த்துருப்பாரு. இவர் அவர் கொடுக்கணும் பார்த்துருப்பாரு. அது மேனேஜர் பார்த்து வார்னிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைவ் பண்ணி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கோவம் இருக்கும். அப்போ அவர் ஒரு டைம் தனியாக சோழ லைவ் பார்த்து திட்டிட்டு இந்த மாதிரி இந்த கம்பெனி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். அதுக்கும் வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜிம் தான் நம்பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படி ஜிம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் அழகமான ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் கான்செப்ட் இப்போ அகைன் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ தெரிஞ்சு எல்லாருக்கிட்டையுமே ஃபன் பண்ணிருக்காரு. புரியுது அவருக்கு ஆர்ம்ஸ் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட கம்பேக்காக இருக்கும். அந்த ஹாப்பினஸில் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவர் எப்படினாக்கா அவருடைய எல்லாமே அவருக்கு ஆர்ம்ஸ் கொடுக்கணும். அவர் லவ் கேரண்ட் ஷோ பண்ண சொல்லி நினைக்கிறாரு. அப்படி இருக்கான்னு சொல்லி புரியுது. இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் மிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ அதை கரண்ட்லேயே சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. வா ஒரு சேனல் கிளப் பண்ணுறீங்கடா நீ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டும் வேண்டாம் நீ என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ லீட்டர் இல்லடா அப்படி ஃபர்ஸ்ட்டும் வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட்டும் வேணாம் வந்துட்டு போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஆமாம் ஹீஸ் மை ஃபர்ஸ்ட் லீடர் ஜிம் சொல்லி நம்பி சொல்கிறாங்க. நம்பி
பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. 2 பேர் லிஃப்ட்டில் பெக் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்க்குறாங்க. ஆனால் க்யூட்டாக இருக்கிறவங்க லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ எப்படி பண்ணுங்க சொல்கிறாங்க. டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் தான் உடைய அதெல்லாம் கேட்டுருக்கோமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ரூமில் சவுண்ட் ப்ரோ போட்டு கூட சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாரு. நம்மளுக்கு பார்க்க இருக்கு என்னடா பேச ஜிம் பார்க்க பார்த்து யாரையும் டீஸ் பண்ணுறாங்க. ஜிம் நம்பி அடிக்கிறாங்க. சரி ஓகே ஓகே சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்பி சொல்கிறாங்க. நம்பி பார்க்க நம்பி டூ சொல்கிறாங்க. இப்போ நம்பி இவங்க பார்க்க நாங்களும் லவ் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. இவங்க அவங்க போய் பார்க்குறாங்க. நாங்களும் லவ் பண்ணுறவங்க செகண்ட் ஃபேமிலியாக சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 1 பேர் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே ரூம் போல தூக்கம் வர டைம் ஆக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் அப்போ இருக்கிறாங்க. அவங்க நடக்க முடியல. சுகர் பார்க்க தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. நம்பி பார்க்க அதான் பண்ண போகிறேன் சொல்லிட்டு தூக்கிட்டு போகிற ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் பார்க்க ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக இருக்குது. இப்போ செக் பண்ணுங்க ஏன் சொல்லி சொல்லிட்டாங்க. நீ இன்னும் ஃபர்ஸ்ட் வாங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டேன் சொல்லி பெரிய வச்சாங்க. சரியா எனக்கு புரியுது ஓகே சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்லுங்க அங்கே பாரு அவங்க அண்ணா ஓகே உனக்கு நம்பி அட்டே அவங்க சொல்லிட்டு ஓகே நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஓகே ஏன்னா லிமிட் கிராஸ் பண்ணாமல் ரெடி சொல்கிறாங்க. லிமிட் கிராஸ் பண்ணாங்க அதாவது டீச்சர் சொல்கிறாங்க. ஏன் பாருங்க அவன் ஃபஸ்ட்டு டீச்சர் லிஃப்ட் பண்ண ஆப்ஷன் சொல்லிட்டு ஜேக்கே சொல்லிட்டாங்க. நம்பி லிமிட் பார்க்குறவங்க ஆனால் ஆல்ரெடி பனிஷ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே நான் விட்டுறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் லிஃப்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சரி பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஜிம் வராங்க. நம்பி லிமிட் ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. தூங்குறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூங்க போயிடுங்க சொல்லிட்டாங்க. ஓகே தூங்க வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாப் பண்ணுறாங்க. எவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு பிடிச்சிக்கிறது பாசிட்டிவ் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பாசிட்டிவ் தாண்டி பாசிட்டிவ் தானே சொல்கிறாங்க. ட்ரெஸ் சொல்கிறாங்க. அது முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா அந்த பாடி ரொம்ப ட்ரெஸ் பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சின்ன சேம் அதாவது சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி பண்ணுறாங்க. பிடிச்சிக்கலாம் ஓகேவா மேபி உங்களுக்கு போரிங் ஆச்சு சாரிடா ஓகேவா பாட்டி கேட்குறேன்.